ஹலோ மக்களே, எழுத்தினில் இடம்பெற்ற கற்பனை காற்றினில் கதைகளாய் உங்கள் செவிகளை அடைய சுழலை ஆடியோ நாவல் சேர்க்க உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் மற்றும் உங்கள் எழுத்தாளர் சுழலியின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. கனவு காதலின் நிழலை நிஜத்தில் தேடும் நாயகியாய் மேகா. உன் நிழலும் நிஜமும் நானே என வரும் நாயகன் வருண். இவர்களின் நட்போடும் உறவோடும் காதல் கனவினை நிஜத்தில் சேரத் துடிக்கும் நேசத்தேடலின் களமாய் ஓர் கதை. சுழலி அவர்களின் கனவினில் வந்த கல்வனி. கேளுங்க, ரசியுங்க. கனவு 21. சரிடா மணி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன் என ராமு கூற, என்ன விஷயம் என மணி கேட்டார். என்னது, மாமா நம்ம அப்பாவை போட்டு சகஜமா பேசுறாங்க, ஒருவேளை முன்னாடியே தெரியுமா என மேகா சிந்தித்தாள். அது மணி, உன் பொண்ணு மேகாவை என் பையன் வருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கதான் கேட்கதான் இங்க வந்த என்று தயங்கியபடி கூற, என்ன சொல்ற நீ? அது கனவுல கூட நடக்காது. இந்த நடப்போட தான் நீ வந்திருக்கனா, தயவு செஞ்சு இப்பவே கிளம்பு என்றவர் கோபத்தில் குதித்தெழுந்தார். டேய் மணி, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. நிறுத்தியா கொஞ்சம்? ஏற்கனவே ஒரு தடவை உன் பையனால என் பொண்ணு அனுபவிச்சது போதாதா என்க. என்ன பேசுறாங்க அப்பா? வருணால நான் என்ன அனுபவிச்சேன்? அப்ப வருணையும் தெரியுமா என குழம்பினாள். அது ஏதோ சின்ன வயசுல நடந்ததுன்னா இப்பவும் அதை மனசுல வச்சு இப்படி சொன்னா எப்படின்னா என கமலா தன் அண்ணனிடம் கூற, இங்க பாருமா, நீ என் தங்கச்சி, அவன் என் நண்பன்னு தான் இப்போ இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்க. தயவு செஞ்சு போயிருங்க. என் பொண்ணு உயிர் தான் எனக்கு முக்கியம். அவ பழச எல்லாம் மறந்து அடிக்கடி தலைவலி வந்து எங்களை கூட தெரியாம இருந்த அந்த ஒரு வருஷம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். மறுபடியும் அதை நடக்க நான் விடமாட்டேன் என்றிட. என்ன, கமலா அத்தை அப்பாவுக்கு தங்கச்சியா? அப்ப அவங்க என்னோட சொந்த அத்தையா? என் உயிருக்கு என்ன ஆபத்து? நான் பழசெல்லாம் மறந்துட்டேனா? இதெல்லாம் ஏன் அவங்க எனக்கு சொல்லல? இவ்வாறு பல கேள்விகள் அவளின் சிந்தனையில் ஓட ஆரம்பிக்க அவளின் மூளை தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தது. டேய் மணி, மேகாவும் வருணும் ஒருத்தர் விரும்புறாங்கடா. பிள்ளைங்க ஆசைய நாம தானே நிறைவேற்றி வைக்கணும். நீ என்ன சொல்ற? மேகா ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ண மாட்டா. நான் நிஜமாதான் சொல்றேன். அவளுக்கு பழசு எது ஞாபகப்படுத்த வேணாம். ஆனா அவங்க காதலை பிரிக்க வேணாண்டா. மேகா வருண் மேல உயிரையே வச்சிருக்கா. சே, உன் பையனை போய் நம்பின பாரு. 3 வருஷம் முன்னாடி என்கிட்ட நல்லவ மாதிரி மன்னிப்பு கேட்டு மேகாவை சந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. இப்ப என்ன பண்ணிருக்கான் என கோபத்துடன் கூற, என்ன, வருண் அப்பா கிட்ட பேசினானா? அதுவும் 3 வருஷம் முன்னாடி எப்படி? அப்போ வருணுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா? அப்ப ஏன் எல்லாரும் மறைச்சாங்க என்கிட்ட? இங்க என்னதான் நடக்குது? எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி பழச மறந்தேன் என வரிசையாக கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக எழும்ப மாறி மாறி அதையே சிந்தித்தவளுக்கு தலையில் வலி எடுக்க யோசிக்க முடியாமல் தலையில் கை வைத்து மயங்கி கீழே விழுந்து விட்டாள். அங்கே வருண் வித்யாவிடம், என்ன வித்யா, அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்லனா, அப்பாவுக்கு கால் பண்ண, அப்பா அட்டன் பண்ணல. ஐயோ, இப்ப என்ன பண்ண? மேகா மட்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டானா அவன் உயிருக்கே ஆபத்து. எனக்கு பயமா இருக்கு வித்யா. அன்னைக்கு மேகாக்கு ஏதோ ஆகுற மாதிரி கெட்ட கனவு வேற வந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரி. இல்ல, என் மேகாக்கு எதுவும் ஆகாது. நீ மறுபடியும் ட்ரை பண்ணு என பதற்றமாய் கூறினார். நீ பயப்படாதண்ணா, அன்னைக்கு ஒன்னும் ஆகாது என்று கூறிவிட்டு மீண்டும் ராமுவுக்கு அழைப்பு விடுக்க இப்பொழுதும் எடுக்கப்படவில்லை. ஆட்டோவில் அப்பொழுதுதான் சத்தம் கேட்டு அலைபேசி இருப்பதை கவனித்த ஓட்டுநர், அச்சச்சோ, மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல, சரி போய் கொடுத்துட்டு வந்துருவோம் என மீண்டும் மணி வீட்டிற்கு வண்டியை திருப்பினார். உள்ளே சென்ற ஓட்டுநரோ வாசலில் மயங்கி கிடந்த மேகாவை கண்டு, அச்சச்சோ, யார் இந்த பொண்ணு மயங்கி கிடக்கு என்று புலம்பியவர், யாருமா நீ, என்னாச்சே, பாப்பா எந்திரிமா என கன்னத்தை தட்டி எழுப்ப முயற்சிக்க வெளியே என்ன சத்தம் என மணி வெளியில் வந்து பார்க்க, ஐயோ ஸ்ரீமா, என்னாச்சுமா உனக்கு என கதறிக்கொண்டே வந்தார். என்ன சார் நீங்க, உங்க வீட்டு பொண்ணா? வாசல்ல மயங்கி கிடக்கிறது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என ஓட்டுநர் கேட்க, இவ வந்ததே தெரியாது, என்னாச்சு இவளுக்கு என அழுது கொண்டே கேட்டார். சத்தம் கேட்டு ராமு, கமலா, வைதேகி வெளியே வந்து பார்க்க மயங்கிய மேகாவை கண்டு பதற்றம் கொண்டனர். ஐயோ ஸ்ரீமா, என்னாச்சு? என்னங்க, நம்ம பொண்ணு எப்போ வந்தா? ஏன் மயங்கி கிடக்கிறா என கேட்க, இவர் என் ஆட்டோல தான் வந்தாரு, மொபைல விட்டுட்டு போயிட்டான்னு கொடுக்க வந்த, எங்க இந்த பொண்ணு மயங்கி கிடந்துச்சு என ஓட்டுநர் கூற, ஐயோ என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஸ்ரீமா என அழுதார்.
டேய் மணி, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாண்டா என ராமு கூற அதே ஆட்டோவில் அவளை மருத்துவமனை அழைத்து சென்றனர். அந்த நேரம் வருண் ராமு அலைபேசிக்கு அழைத்தார். ஹலோ பா. டேய் தேவா, மேகா மயங்கி விழுந்துட்டாடா. நாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கோம். என்னப்பா சொல்றீங்க? என்னாச்சு மேகாவுக்கு என அதிர்ச்சியுடன் கேட்க, வாசல்ல மயங்கி கிடந்தா, பயமா இருக்குப்பா, நீ சீக்கிரம் வா என கூறி அழைப்பை துண்டித்தார். அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க என அவன் பதற்றம் கண்டு கேட்க, மேகா மயங்கி விழுந்துட்டாளாம். கண்டிப்பா எல்லாத்தையும் கேட்டிருப்பா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் மேகாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா, ஐயோ, நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல. இல்ல, என் மேகாக்கு எதுவும் ஆகாது என்றான் கண்கள் கலங்கி. அண்ணா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா நான் போலாம் சீக்கிரம் என்க இருவரும் அங்கிருந்து விமானம் மூலம் 1 மணி நேர பயணத்தில் நால்வரும் வந்து சேர்ந்தனர். நேராக மருத்துவமனை வந்தார்கள். அங்கே நால்வரும் சோகமாக அமர்ந்திருந்தனர். அப்பா, என் மேகாக்கு என்ன பாச்சு? அவளுக்கு ஏதோ ஆகலல்ல? சொல்லுங்கப்பா, அவன் நல்லா இருக்கால என வருண் கேட்க, உள்ளே போன டாக்டர் இன்னும் வரல, வந்தாதான் தெரியும் என ராமு கூறிக்கொண்டிருந்த நேரம் மருத்துவர் வெளியே வந்தார். மணிமாறனுக்கு முன்னாடி வருண் சென்று மருத்துவரிடம் விசாரித்தான். டாக்டர், என் மேகாக்கு ஏதும் ஆகலல்ல? அவன் நல்லா இருக்காதானே? கூல் மிஸ்டர், நான் சொல்றதை எல்லாரும் பொறுமையா கேளுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க தலையில அடிபட்டு பழச மறந்துருக்காங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி யோசிச்சு ஒரு கட்டத்துல ரொம்ப யோசிக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க எனவும். ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணு உயிருக்கு ஏதோ ஆபத்து இருக்கா என மணி பதற்றமாக கேட்க, அவங்க இன்னும் 24 மணி நேரத்துல கண்மொழிக்கணும், இல்லனா என்று இழுக்க, இல்லனா என்ன டாக்டர் சொல்லுங்க என எச்சில் விழுங்கியபடி பயத்துடன் வருண் கேட்டான். சாரி டு சே திஸ், 24 மணி நேரத்துல கண் விழிக்கலனா கோமாக்கு போயிடுவாங்க. அவங்க கூட பேசிட்டே இருங்க, அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க கூடவே இருங்க, கண்முழிக்க வைக்க முயற்சி பண்ணுங்க, இனிமே கடவுள் கையில தான் இருக்கு என கூறிவிட்டு சென்று விட்டார். ஐயோ, என் பொண்ணு கோமாக்கு போயிடுவான்னு சொல்றாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நிம்மதி அவங்க எல்லாத்துக்கும். அழகா ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்த பொண்ணு இப்ப இப்படி படுத்து கிடக்கா. நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? சொல்லுடா என கதறிக்கொண்டு மணி அழுக, வைதேகி, வித்யா, கமலாவும் அழுதனர். சமாதானம் எதுவும் கூற முடியாமல் தலைகுனிந்து நின்றார் ராபு. வருணும் தான் கண்ட கனவு நிகழ்ந்து விட்டது எண்ணி மிகவும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து இருந்தான். கண்களில் கண்ணீரும் மனதில், என் மேகாக்கு ஏதோ ஆகாது, நான் விடமாட்டேன், நான் ஆக விடமாட்டேன் என்ற வாசகமும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருந்தது. அதையே நினைத்து கொண்டு பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்தான் வருண். வித்யா அவனை சமாதானம் செய்ய முயன்றாள். அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இப்படி இருக்காது, உன்னை இந்த நிலைமையில பார்க்க முடியல, மனசுக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர் என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தல்ல, ஒரு நாள் அவ கண்ணு முழிக்கலனா என் மேகா கோமாக்கு. சொல்ல முடியாமல் அழுதான். நீ போய் அண்ணிய பாருண்ணா, அவளை அந்த நிலைமையில பார்க்க எனக்கு தைரியம் இல்லம்மா. ஐயோ, என்னாலதான், எல்லாம் என்னாலதான், நான் அவளை பார்த்திருக்கவே கூடாது, நானே என் மேகாவை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டேன்னு என தன் கன்னத்தில் மாறி மாறி அறிந்தான். வித்யா எவ்வளவு தடுத்தும் அவனை கட்டுப்படுத்த முடியாததால் வருணை பலாரென கன்னத்தில் எடுத்து விட்டாள். உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? யோசிக்காம பேசுற? உனக்கு உன் மேலதான் நம்பிக்கை இல்ல, உன் காதல் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம தான் காதலிச்சியா? இங்க பாரு, அண்ணியோட உயிர் உன் கையில தான் இருக்கு. உன் மேகா உனக்கு வேணும்னா போ, போய் உன் மேகா கிட்ட பேசு. அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்க. இங்க பாரு, ஒரே ஒரு நாள் தான் இருக்குன்னு நினைக்காத, உனக்கு 24 மணி நேரம் இருக்கு. போ, உன் காதல் எவ்வளோ ஆழமானதுன்னு புரியவை என ஆதங்கமாய் கூற, அப்பொழுதுதான் வருணுக்கு உரைத்தது. ஆமா, என் மேகாவை நான் காப்பாத்துவேன், என் காதல் காப்பாத்தும், அவளால என்னை விட்டு போக முடியாது என கூறி தன் கண்ணீரை துடைத்து விட்டு எழுந்து சென்று தன் முகத்தை கழுவிக்கொண்டு மருத்துவமனை வாசலில் இருந்த விநாயகரிடம் வேண்ட ஆரம்பித்தான். பிள்ளையரப்பா, நானா மேகாவை தேடி போகல, அவளும் அவளா என்ன நினைக்கல. நான் அவளை சந்திச்சதுக்கு காரணமும் நீதான், நான் அவ கனவுல வந்ததுக்கு காரணமும் நீதான். இது நீ எழுதின விதி. இப்படி கொஞ்ச காலம் எங்களை சந்தோஷமா இருக்க வச்சுட்டு அவளை எங்கிட்ட இருந்து பறிச்சுக்க நினைக்காத. உன்னை கெஞ்சு கேட்கிறேன், ஏன் மேகாவை எனக்கு கொடுத்துரு. ஆமா, உங்ககிட்ட நான் ஏன் கேட்கணும்? நீ நினைச்சிருந்தா அவளை இந்த விஷயத்த கேட்க விடாம பண்ணிருக்கலாம். ஆனா நீ அவளை கேட்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எங்க எல்லாரையும் அழ வைக்கிற. இதுல உனக்கு என்ன சந்தோஷமோ? கண்டிப்பா என் காதலால
என் மேகாவை நான் கண்ணு முழிக்க வைப்பேன், இது உண்மையில சத்தியம் என வேண்டுதலுடன் சவாலையும் போட்டுவிட்டு திரும்ப அங்கே அன்று மேகா மலை கோயில் சென்றிருந்த போது உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை என கூறிய அதே வயதானவர் நின்றார். இவன் வேண்டிய வேண்டுதலை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவரோ இவனை பார்த்து சிரித்தார். எதுக்கு சிரிக்கிறீங்க? காரணமின்றி காரியம் எதுவும் நடப்பதில்லை என கூறினார். இப்படி எல்லாரையும் அழவச்சு பார்க்கறதுல என்ன காரியம் நடந்து என்ன ஆக போகுது? விரக்தியில் கேட்டான் வருண். உனக்கு இப்பொழுது புரியாது, பொறுத்திருந்து புரிந்து கொள் என அவர் கூற சலிப்புடன் அவரை பார்த்தவன் மேகா இருக்கும் அறை நோக்கி சென்றான். கதவினை திறக்கப் போக, நில்லு, எங்க போற? என் பொண்ணு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான், மறுபடியும் என்ன செய்ய போற என கோபமாக கேட்டார் மணி. உண்மைதான், என் மேகா இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். ஆனா கண்டிப்பா நான் என் மேகாவை கண்ணு முழிக்க வைப்பேன். நீங்க என்ன நம்ப வேணாம், ஆனா பிளீஸ் எங்க காதலை நம்புங்க, தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க, உங்களை கெஞ்சு கேட்கிறேன் என்றான் பொறுமையாக. நான் உன்னையே நம்பலன்னு சொல்ற, உன் காதல் என்ன பெரிய காதல்? நீ இங்கிருந்து போனாலும் என் பொண்ணு சரியாயிருவா என கோபத்தில் அவர் இஷ்டத்திற்கு பேச வருண் பொறுமை இழந்து விட்டான். நிறுத்துறீங்களா என அவன் கொடுத்த சத்தத்தில் மருத்துவமனையே ஒரு நிமிடம் ஆடிதான் போனது. இந்த விஷயத்துல என்ன தடுக்கணும்னு நினைச்சீங்க? மாமான்னு கூட பார்க்க மாட்டேன் என அவன் மிரட்டியதில் மணிமாறன் ஒரு நிமிடம் மிரண்டுதான் போனார். டேய் வருண், என்ன பேசுற நீ என அதட்டிய ராமுவையும் நான் சொன்னது எல்லாத்துக்கும் தான் என மிரட்டிவிட்டு உள்ளே சென்றான். வித்யா மூலம் செய்தி அறிந்து சுரேஷும் சுஜியும் சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தனர். என்னமாச்சு மேகாக்கு என சுரேஷ் வித்யாவிடமும் சுஜி வைதேகியிடமும் விசாரிக்க நடந்ததை அவர்கள் மூலம் அறிந்து வருத்தப்பட்டனர். சுஜியோ நிறுத்தாமல் அழுது கொண்டே இருந்தாள். உள்ள போய் அவளை பார்க்கலாமா என சுஜி கேட்க சுரேஷே அவளை தடுத்து, வேணாம் சுஜி, மச்சான் உள்ள போயிருக்கான்ல, அவன் வரட்டும், கோபத்துல போயிருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என கூற சுஜியும் சரி என்று கூறிவிட்டாள். உள்ளே மேகா இருந்த நிலையை கண்டவனுக்கோ மனது பிசைந்தது. துரு துருவென விழிக்கும் அவளது விழிகள் மயக்கத்தில் மயங்கி மூடி கிடந்தது. நிமிடத்திற்கு ஒரு பாவனையை காட்டி ரசிக்கச் செய்யும் அவளது அழகு முகமோ ஒளி விழுந்து வாடிய மலராய் காணப்பட்டது. ஓரிடத்தில் இருக்காமல் அசைந்தாடும் அவளது கைகள் ஓய்ந்து காணப்பட்டது. தன்னை மீறி வந்த கண்ணீரை துடைத்து தன் வருத்தத்தை கஷ்டப்பட்டு உள்ளடக்கி போலியாக சிரிக்க முயற்சித்து அவள் அருகில் சென்றான் அவளின் வருண். அருகில் சென்றவனோ அவளின் அருகே நாற்காலி போட்டு அமர்ந்து அவளின் தலையை வருடியவாறு பேச ஆரம்பித்தான். மேகா, நீ பயப்படாது, உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்க. உன் கூட எல்லாரும் சொல்ற மாதிரி உன்னோட இந்த நிலைமைக்கு நானே காரணமாயிட்டல்ல. அந்த பழியோட நான் வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா இப்படியே கண் முழிக்காம இரு. உன் வருண் பாவம் தானே, சின்ன வயசுல நடந்ததை நினைச்சு இன்னும் உள்ளுக்குள்ள நான் அழுதுட்டு தாண்டி இருக்கேன். இப்ப மறுபடியும் அந்த வழியோட சேர்த்து இதையே கொடுத்துறாதடி. நான் ஒரு லூசு, நீ என்னை விட்டு போயிருவியோன்னு நினைச்சு பயந்து புலம்பிட்டு இருக்கேன். நீயாவது என்னை விட்டு போறதாவது, இப்படி போறதுக்கா என்னை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச? கண்டிப்பா உன்னால என்னை விட்டு போக முடியாது. சரி, உங்ககிட்ட நம்ம முதல் சந்திப்புல இருந்து இப்போ வரை எல்லாத்தையும் ரசிச்சு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ சொல்றேன். சின்ன வயசுல எப்படி இருப்ப தெரியுமா? மாமா மாமான்னு என் பின்னாடியே சுத்துவேன். நான் என்ன சொன்னாலும் நம்புவேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் தான் சூப்பர்மேனு உங்ககிட்ட சொல்லுவேன். நீ அதையும் நம்பி அப்படியா மாமான்னு கேட்ப. சிரிப்பா இருக்குல்ல என கூறி அதனை நினைத்து சிரித்தான். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நான் புதுசா என்ன வாங்கினாலும் மேகாக்கும் வாங்கலான்னு எனக்கு தோணும். ஆனா கோவம்தான் அதிகமா வந்துச்சு. கிண்டல் பண்ண அதிகமா கோவம் வரும். அந்த கோவம்தான் உன்னை என்னை விட்டு பிரிச்சு கொண்டு போச்சு. அதுல இருந்து நான் கோவப்படுறதை விட்டுட்டேன் தெரியுமா? நான் நிறையவே மாறிட்டேன். ஆனா நீ அப்படி இல்லை. சின்ன வயசுல எப்படி இருந்தியோ இன்னும் அப்படியே இருக்க. குழந்தைத்தனம் மாறாம இப்ப கூட நீ என்ன சொன்னாலும் நம்பிட்டு தானே இருக்க. உன்னை முதல் தடவை சென்னையில இப்ப இருக்கிற இந்த நிலைமையில தானே பார்த்தேன். அப்பவும் மயங்கி தானே இருந்த. அப்பவே உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு. நீ என் மாமா பொண்ணுன்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தடவையும் நீ எங்கிட்டயே என்னை பத்தி சொல்லுவ தெரியுமா? அந்த பாக்கியெல்லாம் யாருக்கு கிடைக்காது. ரசிச்சு ரசிச்சு சொல்லுவ. நானும் நீ சொல்றத ரசிச்சு ரசிச்சு கேட்பேன். இத்தனைக்கும் நீ சொல்லும்போது நான் சிரிச்சுட்டே தான் கேட்பேன். அப்ப கூட உனக்கு சந்தேகம் வரல. எவனோ ஒருத்தனை சொல்றத இவன் சிரிச்சுட்டே கேட்கிறானேன்னு.
அந்த அளவுக்கு நீ ரொம்ப இன்னசென்ட்ரி. இவ்வாறு வருண் தன் மனதில் இருந்த அனைத்தையும் அவளிடம் கூறிக்கொண்டே இருந்தான். இவன் பேசுவதை வெளியே நின்று கண்ணாடி கதவின் வழியாக மருத்துவர் உட்பட அனைவரும் பார்த்தனர். யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க சரியான வழியில போயிட்டு இருக்காங்க. மயக்கத்துல இருந்தாலும் மேகாக்கு காது கேட்கும். இவர் இப்படி மேகா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா ஏதாவது முன்னேற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவர் மேகாக்கு என்ன வேணும் என்று கேட்க, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் டாக்டர் என சுரேஷ் கூறினான். ஓ அப்படியா, ரொம்ப நல்லது. என் அனுபவத்துல சொல்றேன், கடவுளால முடியாத விஷயம் கூட காதலால நடந்திருக்கு. இந்த காதல் மேகாவை காப்பாத்தும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாப்போம், நம்பிக்கையை விட்டுறாதீங்க என மருத்துவர் கூறி சென்றார். கனவு 22. அனைவரும் கடவுளையே வேண்டிக் கொண்டிருந்தனர். உள்ளே மேகாவிடம் பேசிக் கொண்டிருந்த வருணிடம், உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு என செவிலி பெண் கூற, வரேன் என அவளிடம் கூறிவிட்டு வெளியே வந்து பார்த்தான். அனைவரும் சோகமாய் அமர்ந்திருந்தனர். டே மச்சான், ஃபீல் பண்ணாதடா, நம்ம மேகாக்கு ஏதோ ஆகாது என சுரேஷ் கூற, டே லூசா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ணணும்? என் மேகா கண்டிப்பா நல்லா ஆயிடுவா, அது எனக்கு தெரியும் என்றான் நம்பிக்கையாய். ஆமா மச்சான், டாக்டர் கூட சொன்னாருடா, உன் லவ்வால மேகா கண்ணு முழிக்க சான்ஸ் இருக்குன்னு. அப்புறம் என்ன மச்சான், கண்டிப்பா கண்ணு முழிப்பா. இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி உட்கார்ந்துருக்காங்க? சரி, சுஜி எங்க என அவளை பார்க்க அவளும் சோகமாக அமர்ந்திருந்தாள். சுஜி என வருண் அவளை அழைக்க, அவளோ அண்ணா என கூறி அழுக ஆரம்பித்து விட்டாள். பிளீஸ்மா சுஜி, அழாத. உன் ஃப்ரெண்ட் உன்னை விட்டு போயிருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா எந்திரிச்சு வருவா. போ, உள்ள போய் பேசு அவகிட்ட என கூறிக்கொண்டு ராமுவிடம் சென்று, பா, அம்மா, பாமா, அத்தை, வித்யா எல்லாரையும் உள்ள போய் அவகிட்ட பேச சொல்லுங்கப்பா ப்ளீஸ். யாரும் அவ முன்னாடி அழாதீங்க, நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் என கூறிக்கொண்டு மருத்துவரின் அறைக்கு சென்றார். அப்பொழுதுதான் விஷயம் தெரிந்து கணேஷும் வந்து சேர்ந்தார். அனைவருக்கும் மாறுதல் கூறிக்கொண்டிருந்தான். கவலைப்படாதீங்க, நம்ம மேகாக்கு எதுவும் ஆகாது என கணேஷ் மணியிடம் கூற, இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல, என்ன மன்னிச்சிருங்க என மணி கேட்க, விடுங்க, எதுனாலும் மேகா சரியானதுக்கு அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல மேகா கண்ணு முழிக்கிறது தான் முக்கியம் என கணேஷ் ஆறுதல் கூறினார். அங்கே மருத்துவர் அறைக்கு சென்று வருணோ, மே கமின் டாக்டர்? எஸ் கமின். கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர் என கூறிக்கொண்டு அமர்ந்தார். வெல், உங்க நேம் என்ன மிஸ்டர்? வருண். ஓகே மிஸ்டர் வருண், உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். என்கிட்ட என்ன டாக்டர் பேசணும்? நீங்க மட்டும்தான் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கீங்க. மற்றவங்க கிட்ட இதை சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. நீங்க தான் இதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் என்றிட அவனுக்கு உடல் சில்லிட்டது. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கு புரியல. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. இப்போதான் மேகாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதை பார்த்த அப்புறம்தான் தெரிஞ்சது அவங்களுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் இருக்குன்னு. என்க டாக்டர், என்ன சொல்றீங்க என்று கேட்டவனின் கண்களில் கண்ணீர் உருண்டோடியது. எஸ் மிஸ்டர் வருண், அவங்க ரொம்ப யோசிச்சதுனால மூளைக்கு போகிற ரத்தத்தோட அழுத்தம் அதிகமாகி ஒரு கட்டத்துல ரொம்ப அழுத்தம் தாங்க முடியாம ரத்த ஓட்டம் ஒரு இடத்துல நின்னுட்டு, அதுதான் ஸ்ட்ரோக் வர காரணம். அப்போ என் மேகா திரும்ப கண்ணு முழிக்க மாட்டாளா? அவளை காப்பாத்த வேற வழியே இல்லையா என ஆற்றாமையுடன் அழுது கொண்டே கேட்டான். இருக்கு மிஸ்டர் வருண், நமக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாளைக்குள்ள பழசெல்லாம் ஞாபகம் வரணும். அப்படி ஞாபகம் வந்துட்டாலே ரத்த ஓட்டம் நார்மல் ஆகிரும், ஸ்ட்ரோக்கும் சரியாகிரும். 2வது வாய்ப்பு சர்ஜரி தான். ஆனா சர்ஜரி பண்ணாலும் அவங்க நடப்பிடமா தான் இருக்கணும். உயிரோட இருப்பாங்க எவ்வளோ நாள் வேணும்னாலும். ஆனா எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட கோமாதான். கோமாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோமால எப்போனாலும் நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா இது அப்படி இல்லை. கடைசி வரை இப்படியே தான் இருப்பாங்க. சாரி டு சே திஸ். இப்படி அவங்கள வச்சிருக்கிறதுக்கு அவங்க ஆர்கன்ஸை டொனேட் பண்ணிட்டு கருணை கொலை செய்யறது பெட்டர் என்றிட அந்த வார்த்தைகள் வருணின் மனதில் இடியை இறக்கியது. ஐயோ, என் மேகாக்கு ஏன் இப்படி ஆகணும்? அவர் ரொம்ப சின்ன பொண்ணு டாக்டர். தலையில அடி கூட படலையே டாக்டர். அப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்துச்சு என்று கதறியபடி கேட்டார். நீங்க கேட்கறது கரெக்ட் தான் மிஸ்டர் வருண். ரொம்ப சின்ன வயசுல தலையில அடிபட்டிருக்கு, அதுவும் ஆழமா. கிட்டத்தட்ட 15 வருஷமா அவங்க யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க எனவும். என்ன டாக்டர் சொல்றீங்க என புரியாமல் பார்த்தான். ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த 15 வருஷத்துல அடிக்கடி அப்பப்போ பழைய ஞாபகங்கள் வந்திருக்கும்.
நிறைய தடவை யோசிச்சிருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்லி இருக்க மாட்டாங்க என்றிட, ப்ளீஸ் டாக்டர், எப்படியாவது என் மேகாவை காப்பாத்துங்க, எனக்கு என் மேகா வேணும், ப்ளீஸ் டாக்டர் என்று கெஞ்சினான். அது உங்க கையில தான் இருக்கு. எப்படியாவது பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுங்க, அது ஒண்ணுதான் வழி. நம்பிக்கையை கைவிடாதீங்க என்க அங்கிருந்து எழுந்தவன் கழிவறைக்கு சென்று மிகவும் கதறினான். கண்ணை மூடினாலே மேகா சிரிக்கும் காட்சிகள்தான் கண்முன்னே வந்தது. எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு அழுதுவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு வந்தவனிடம், டாக்டர் என்ன சொன்னாரு என ராமு கேட்டார். அது ஒன்னும் இல்லப்பா, நிறைய பேசி பழச ஞாபகப்படுத்த சொன்னாங்க, வேற ஏதும் இல்ல என்க. கவலைப்படாதீங்க வருண், மேகா கண்டிப்பா கண்ணு முழிப்பா என கணேஷ் ஆறுதல் கூற விரக்தி சிரிப்புடன் மேகா இருக்கும் அறைக்கு சென்றான் வருண். அவளின் முகத்தை விரித்தபடி அமர்ந்தான். ஏன் மேகா, என்னை விட்டு நீ போயிருவியா? நம்ம காதல் அவ்வளவுதானா? இதுக்குதான் என்ன தேடினியா? இப்படி கொஞ்ச நாள்ல மொத்த காதலையும் கொடுத்துட்டு வாழ்க்கை முழுக்க அந்த நினைவுகளோட மட்டும் என்ன வாழ சொல்றியா? நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? சொல்லு மேகா. போகாத மேகா, நீ இல்லாம நான் இல்லம்மா, பிளீஸ்மா, என்னை விட்டு போயிராது என ஏக்கமாய் அவள் முகம் பார்த்தவனுக்கு எவ்வளவு முயன்றும் அழாமல் இருக்க முடியவில்லை. என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே, வேண்டும் உன் காதல் ஒன்றை, உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை, இன்னும் ஏன் இந்த ஊடல்? இந்த கண்ணில் நான் சிந்தும் ஈரம் ஏனடி, நெஞ்சில் பாரம் வேண்டாமே, என்னை பாரடி. அவ்வாறு வருணின் கதறல்களோடு அந்த இரவு கடக்க அதனை காண முடியாமல் வேகமாக நிலவும் சென்று விட்டது போலும். அதிகாலை சாபமாக விடிந்தது மேகாவின் அன்புக்குரியவர்களுக்கு மட்டும். இரவு முழுவதும் சிறிது கூட உறக்கமில்லாமல் மேகாவிடமே கதறிக்கொண்டிருந்தான் வருண். என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாம் சொல்லி பார்த்தான். மேகா கண் விழிக்கவில்லை. வருணின் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நேற்று மருத்துவர் தன்னிடம் கூறிய அனைத்தையும் அனைவரிடமும் கூறினான். மணி, வைதேகி, சுஜி என அனைவரும் கதறியபடி ஓடி வந்தனர். ஸ்ரீமா, அப்பா வந்திருக்கேண்டா, பேசுமா, எந்திரிச்சு வாமா, நீதானம்மா அப்பாக்கு உசுறு, நீ இல்லாம எப்படிமா நான் இருப்பேன், அப்பாக்கு அழுகையா வருதுடா, அப்பா விட்டு போயிடாதடா என மணியும், என்னையும் உங்க அப்பாவையும் தவிக்க வச்சுட்டு போயிடாதடி, உனக்காக தானமா நாங்க இருக்கோம் என வைதேகியும், மேகா ஏண்டி கண்ணு முழிக்க மாட்டேங்கிற, எப்பவும் என்ன அழக்கூடாதுன்னு திட்டுவல்ல, இப்ப எப்படி அழுகிற, வாடி வந்து திட்டுடி, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன், எங்க போனாலும் என் கூட தானே போவ, இப்ப தனியா விட்டு போக பாக்குறியா, போகாதடி, கண்ணு முழிச்சு வாடி என சுஜியும் கதறி அழுதனர். இவ்வாறு ஒவ்வொரு மணி நேரமும் கடக்க கடைசி ஒரு மணி நேரம் மட்டும் மிச்சம் இருக்க அனைவரது நம்பிக்கையும் அவர்களின் கண்ணீருடன் கரைந்து கொண்டிருந்தது. மருத்துவர் வந்து சோதித்து பார்த்துவிட்டு இனி வாய்ப்பில்லை என கூறி தவிப்பும் கோபமும் ஒரு சேர வரும். ஏய் எந்திரடி, எத்தனை பேர் அழுகிறோம், உன் காதுல விழலையா, எந்திரிச்சு வாடி, இப்போ நீ மட்டும் வரல நான் உன் கூடவே வந்துடுவேன், வாடி, எந்திரிச்சு வாடி என மேகாவின் பிஞ்சு கன்னத்தில் பலார் பலாரென அடித்தான். அடித்ததில் வலித்தாவது கண்களை திறந்து விட மாட்டாளா என்ற நப்பாசை அவனுக்கு. அடித்த அடியில் அவளின் கன்னங்கள் சிவந்ததே அன்றி மேகா கண் விழிக்கவில்லை. டேய் மச்சான், என்னடா பண்ற என சுரேஷ் தான் அவனை அதட்டி எடுத்தெடுத்தான். பின்ன என்னடா, இங்க இருக்கிற எல்லாரும் அவன் மேல உயிரே வச்சிருக்கோம், இப்படி எங்களெல்லாம் கதற வச்சா என்னடா பண்ண? மச்சான், எனக்கு மேகா வேணும் மச்சான், என் மேகா வேணும் மச்சான் என அவனின் தோளில் சாய்ந்தான். அப்பொழுது மருத்துவர் உள்ளே வந்தார். அனைவரது மனதிலும் அந்த கணம் திக் திக் என்று இருந்தது. நான் சொன்ன 24 மணி நேரம் முடிஞ்சது, இனிமே கண்முழிக்க வாய்ப்பில்லை, வெரி சாரி என மருத்துவர் கூற அனைவரது கதறலும் அதிகரித்தது. டாக்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது பண்ணுங்க, என் பொண்ணு பாவ டாக்டர், அவளுக்கு போய் எப்படியெல்லாம் நடக்கணுமா, ஐயோ ஸ்ரீமா என மணி கதற, இன்னொரு வாய்ப்பு, நேற்று நான் வருண் கிட்ட சொன்ன மாதிரி சர்ஜரி தான், ஆனா அது வேணாம் டாக்டர், வருண் சொல்லிட்டான், என் பொண்ணு கால முழுக்க நடப்பிடமா கஷ்டப்பட வேணாம் என்றவர் மனதை கல்லாக்கி கொண்டு என் மகளோட உருடல் உறுப்புகளை தானம் பண்ணிட்டு கருணை கொலை செஞ்சிருங்க என கூறி மணி சத்தமாக அழ ஆரம்பித்து விட்டார். என்னங்க, என்ன சொல்றீங்க நீங்க, அவன் நம்ம பொண்ணுங்க, எப்படிங்க உங்களுக்கு மனசு வந்துச்சு என வைதேகி அழுது கொண்டே கேட்க, நம்ம பொண்ணுக்காக தான் சொல்ற வைதேகி,
காலம் முழுக்க கஷ்டத்தோட வாழ்றதை விட 4 பேருக்கு உபயோகமா சாவுறது எவ்வளவோ மேல். என் பொண்ணு சாகும் போதாவது நிம்மதியா என கூற முடியாமல் தேம்பினார். ஹேய் பாருடி, உன் ஆசையா வளர்த்த உங்க அப்பாவை வாயால இப்படி சொல்ல வச்சிட்டியடி. மேகா ப்ளீஸ்மா, ஐயோ என்னால நீ இல்லாம நினைச்சு கூட பார்க்க முடியலையேடி. வா மேகா, கல்லஞ்சிக்காரி வாடி, கண்ணு முழிச்சு பாருடி என வருண் எவ்வளவு கதறியும் அவள் கண் முழிக்கவில்லை. சுயநினைவில்லாமல் பேதை அவள் என்ன செய்வாள்? மிஸ்டர் மணிமாறன், இதுல சைன் போடுங்க, அப்பதான் உங்க பொண்ணு என மருத்துவர் கூற வர அவரை தடுத்த மணி, வேணாம் டாக்டர், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, என்னால தாங்க முடியல என கூறி மருத்துவர் கொண்டு வந்த கருணை கொலை செய்வதற்கான வாக்குமூல ஆவணத்தில், கடவுளே என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது என வேண்டிக் கொண்டு கையெழுத்திட்டார். நர்ஸ், ஏற்பாடு பண்ணுங்க, ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண ஆபரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுங்க என கூறிவிட்டு மருத்துவர் சென்று விட்டார். அங்கு அனைவரது மனதிலும் சொல்ல முடியாத வலி. அனைவரும் அமைதியாக அழுது கொண்டே மேகாவை பார்த்தனர். வருணோ பிரம்மை பிடித்தவன் போல் மேகாவையே பார்த்து, என்னை விட்டு போகாத மேகா, மேகா போகாத மேகா என மந்திரம் போல கூறிக்கொண்டிருந்தார். அழகான நேரம், அதை நீதான் கொடுத்தாய். அழியாத சோகம், அதையும் நீதான் கொடுத்தாய். கண் தூங்கும் நேரம் பார்த்து கடவுள் வந்து போனது போல் என் வாழ்வில் வந்தாய். ஆனால் ஏமாற்றம் தாங்களையே. பெண்ணே, நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இருப்பேன். நீ போக போற, அப்படித்தானே மேகா? நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு மட்டும் எதுக்கு? கவலைப்படாத, நான் உன் கூடயே வந்துருவேன். ஒன்னா வாழ்ற பாக்கியம்தான் எனக்கு கிடைக்கல, ஒன்னா சாகவாவது செய்கிறேன் என விரக்தியில் அவளை பார்த்தபடி மனதில் நினைத்தான் வருண். மேகாவின் உறுப்புகளை தானம் செய்ய அவளை ஸ்ட்ரெச்சரில் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்துச் சென்றனர். அனைவரும் கண்ணீருடன் அவளுக்கு மனமின்றி பிரியா விடை கொடுத்தனர். அதே நேரம் வருண், நிறுத்துங்க ஒரு நிமிஷம் என கூற அனைவரும் வருணை பார்த்தனர். மாமா, மேகாக்கு நானா உசுறு மாமா. என்னை ரொம்ப நேசிச்சா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளோட கடைசி ஆசையாவது நிறைவேற்றுவோம். சாகும்போது என்னோட பொண்டாட்டியா சாகட்டும், பிளீஸ் மாமா என வருண் கூற அனைவரும் சம்மதித்தனர். வெளியே சென்று அருகில் இருந்த கோவிலிலிருந்து ஒரு மஞ்சள் கயிறை கொண்டு வந்தான். அதனை அனைவரின் சம்மதத்துடன் அவளின் கழுத்தில் அழுது கொண்டே கட்டியவன், மேகா, இப்ப நீ என் பொண்டாட்டி. நீ ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் யூ மேகா என அழுது கொண்டே கூறி அவளின் நெற்றியில் மிக அழுத்தமாய் முத்தமிட்டான். நெற்றியில் முத்தமிட்ட அடுத்த நொடி மேகாவின் மூளையில் மின்னல் என அவள் கனவில் வருண் நெற்றியில் முத்தம் கொடுத்த நினைவு வந்து செல்ல சட்டென அவனின் விரலை பற்றியது அவளது விரல்கள். கண்ணின் ஓரம் கண்ணீர் வடிந்தது அவளுக்கு. அவளின் மனத்திரையில் சிறு வயது முதல் இப்போது நடந்தது வரை அனைத்தும் காட்சியாக ஓட, அதிலிருந்து அவளின் மூளையில் இரத்த ஓட்டம் சீராக ஓட ஆரம்பித்திருந்தது. செவியின் மூலம் கேட்ட கதறல்களினால் திரும்பாத அவளின் நினைவு தன்னவன் கொடுத்த அழுத்தமான முத்தத்தில் திரும்பியது. வருணின் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை. மேகா, என் மேகா கண்ணுல கண்ணீர் வருது. மா, பா, அத்தை, மாமா எல்லாரும் பாருங்க, மேகா என் கையை பிடிச்சிருக்கா. மேகா, டேய் சுரேஷ், என் மேகா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாடா. சுஜி, நம்ம மேகா கண்ணு முடிச்சிட்டா. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் என சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தான். அவன் கூறியதை கேட்டு அனைவரும் பார்க்க மேகாவின் விழிப்பந்துகள் அசைந்தன. சந்தோஷத்தில் அனைவரும் ஓடி வந்து அவளிடம், ஸ்ரீமா, அப்பாவை பாருடா. ஸ்ரீ, அப்பா வந்திருக்கேண்டா, பாருமா. ஏ மேகா, நான் சுஜி வந்திருக்கேண்டி. என்னை விட்டு போக பாத்தியடி. நீ வரமாட்டியோன்னு எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? எனக்கு திரும்ப என் மேகா கிடைச்சிட்டா என சந்தோஷத்தில் அழுதாள். இவ்வாறு ராமு, கமலா, வித்யா, கணேஷ், சுரேஷ் என அனைவரும் மகிழ்ச்சியின் உச்சகட்டத்தில் இருந்தனர். மருத்துவர் வந்து சோதித்து விட்டு, மை காட், திஸ் இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள். உங்க வேண்டுதல் வீண் போகல. மேகாவுக்கு நினைவு திரும்பிட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க கண்ணு முழிக்க இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். நாங்க அதுக்குள்ள எதுக்கும் இன்னொரு ஸ்கேன் எடுத்து பார்த்து வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு உறுதி பண்ணிட்டு சொல்றோம். மிஸ்டர் வருண், நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்க மேகா உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க. உங்க காதல் அவங்களை காப்பாத்திடுச்சு. இனி பயப்பட அவசியம் இல்லை என மருத்துவர் கூறி சென்றார். ஸ்கேன் செய்த பின்பு மேகா நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட அனைவரும் மேகா கண்விழிக்கும் தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர்.
மேகாவின் படுக்கையை சுற்றி அனைவரும் இருந்தனர். சில நிமிடங்களில் மேகாவின் விழிகள் அசைந்தன. மெதுவாக தன் இமை திறந்து பார்த்தாள். முதலில் அவள் கண்ணில் தெரிந்தது அவனான வருண் மட்டுமே. பின்பே அனைவரையும் பார்த்தாள். மயக்கத்தில் இருந்த மேகாவுக்கோ இவ்வளவு நேரம் நடந்த போராட்டம் எதுவும் தெரியாது. அவளும் மெதுவாக எழுந்து அமர முயற்சிக்க வருண் அவள் அமர உதவி செய்தான். பின்பு, என்னாச்சு எனக்கு? நான் எப்படி இங்க வந்தேன் என கேட்க, ஒன்னும் இல்லை, சின்னதா மயக்கம் வந்துட்டு, அவ்வளவுதான் என வருண் கூற, சிறிது நேரம் யோசித்தவளோ பின்பு அனைவரிடமும், யாரும் என்கிட்ட பேசாதீங்க, உங்க எல்லார் மேலேயும் கோவமா இருக்கு, யாரும் என்கிட்ட பேச தேவையில்லை என கூறி முகத்தை திருப்பிக் கொள்ள, ஏண்டி இந்த கோவம் என வருணும், ஏண்டாமா எங்க மேல என்ன கோபம் என மணியும், மா என்னடா பண்ண என வைதேகியும் கேட்க, ஆமா, நீங்க எல்லாரும் இத்தனை வருஷமா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல, அது மேகா என வருண் கூற வர, டேய் நீ எல்லாம் எனக்கு ஒரு அத்தை பையனா, நீயும் சேர்ந்துதானே எல்லாம் தெரிஞ்சு என்கிட்ட நடிச்சிருக்க என மேகா கூற, நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் உன் அத்தை பையன் தாண்டி, என் மாமா பொண்ணே என சிரித்து கொண்டே கூற, பொட கோமாளி என மேகா சிரித்து கொண்டே கூறி கண்ணடித்தாள். மேகா, அப்போ உனக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துட்டா என விழுவிரித்து கேட்டான் வருண். ஆமா, எனக்கு இப்ப எல்லாம் ஞாபகம் இருக்கு, எப்படின்னு தெரியல, கொஞ்ச நிமிஷத்துல எல்லாம் என் கண்ணு முன்னாடி நடந்து முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிஜமா நான் வெறும் மயக்கம்தான் போட்டேனா என்று கேட்க, ஆமா மேகா, அதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, மயக்கதான் போட்டு விழுந்த, நாம ஹாஸ்பிட்டல் 2 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எப்படி பழசுல ஞாபகம் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என நடந்த உண்மையை மறைத்து கூற அனைவரும் அதனையே ஆமோதித்தனர். அப்படியா? ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப நேரமா மயக்கத்துல இருந்த மாதிரி இருக்கு. சரி, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என கூறிவிட்டு தற்சமயம் கீழே குனிய தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து விட்டாள். வருண், என்னது, என் கழுத்துல தாலி எப்படி வந்துச்சு என புரியாமல் மேகா கேட்க அனைவரும் என்ன பதில் கூறுவது என முழித்தனர். கனவு 23. தன் கழுத்தில் இருந்த தாலியை பார்த்து புரியாமல் மேகா கேட்க, அது என வருண் இழுக்க, தாலி கட்டுற அளவுக்கு நடந்திருக்குன்னா கண்டிப்பா பெருசோ எனக்கு ஏதோ நடந்திருக்கு, பிளீஸ் சொல்லுங்க என்னாச்சு என கத்தினாள். அனைவரும் மௌனம் சாதிக்க மேகாவோ, நீ என்ன உண்மையா காதலிக்கிறதா இருந்தா இப்பவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும், சொல்லு என மேகா கேட்க, நீ இப்ப உயிரோட எந்திரிச்சு உட்கார்ந்து பேசுறதே வருண் உன்னை உண்மையா காதலிக்கிறதுக்கு சாட்சிதாமா என்றார் மணி. வேணாம் மாமா என வருண் கூற, இல்ல மாப்பிள்ள, இனிமே மறைச்சு ஏதோ ஆக போறதில்ல, எத்தனை நாளுக்கு சமாளிக்கிறது, நம்ம என்ன சொல்லி சமாளிச்சாலும் அவளுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கும், அதை யோசிச்சு மறுபடியும் ஏதாவது ஆயிட்டுனா நம்மளால தாங்க முடியாது, இப்பவே சொல்லிடுவோம் என மணி கூற அவரின் மாப்பிள்ளை என்ற அழைப்பில் அனைவரும் நிம்மதியடைந்தனர். ஆம், வருண் மேகாவிற்காக கதறிய கதறலே அவன் மேகாவின் மேல் கொண்ட காதலின் ஆழத்தை மணிமாறனுக்கு உணர்த்தி இருந்தது. அவரும் மனம் மாறியிருந்தார். அப்பா என்ன சொல்றீங்க என்றிட மணிமாறனோ, நேற்று மேகா மயங்கி விழுந்தது, மருத்துவர் மேகாவுக்கு பிரைன் ஸ்ட்ரோக் என கூறியது, வருண் நாள் முழுக்க கதறியது, கருணை கொலை செய்ய முடிவு எடுத்தது, பிறகு வருண் அவளின் கடைசி ஆசையாக அவளுக்கு தாலி கட்டியது, பிறகு மேகா கண் விழித்தது என அனைத்தையும் அழுகையுடன் கூறி முடித்தார். அதனை கேட்டு கண்ணீர் வடித்தாள் மேகா. அழாதமா, அதான் இப்ப எல்லாம் சரியாயிட்டல, நீ கண்ணு முழிச்ச அப்புறம்தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு, இந்த மாதிரி உன் மேல பாசம் வைக்கிற பையன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும் என மணி கூற, நான் உங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல என மேகா வருந்தி கேட்டாள். கஷ்டம்தான், நீ இல்லாம நாங்க கஷ்டம்தான் பட்டிருப்போம், ஆனா இப்போ இல்ல, நீ திரும்ப கிடைச்சதுதான் பெரிய சந்தோஷம் என வருண் கூற தன்னவனை காதல் பொங்க நோக்கினாள். மாமா, அப்ப என் மேல உங்களுக்கு கோபம் போயிடுச்சா, எங்க காதலை ஏத்துக்கிட்டீங்கல்ல என வருண் மணிமாறனிடம் கேட்க, கோபம் இருந்துச்சுதான், என் பொண்ணு இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீங்க தானு தெரிஞ்சப்ப, ஆனா இந்த 2 நாள் முழுக்க முழுக்க என் பொண்ணு கண்ணு முழிக்க வைக்க நீங்க பட்ட பாட்டை நான் பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன். மேகா கண்ணு முழிச்ச அப்புறம் உங்க காதலுக்கு சம்மதம் சொல்லணும், அது மட்டும் இல்லாம சாக போறான்னு தெரிஞ்சு அவளை உங்க பொண்டாட்டியாக்க நினைச்சிங்கல்ல, அப்பவே என் மனசுல உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்க, உங்களை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. ஆனா என்னை இழுத்தவர் கணேஷை பார்த்து, கணேஷ் என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்கை என்னால காப்பாற்ற முடியல என்றார். ஐயோ பரவாயில்ல, மேகாவை வருணை விட யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாது, மேகாக்கு வருண் தான் சரியான பொருத்தம், அவங்க காதல நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு, கங்க்ராட்ஸ் மேகா வருண் என்றிட,
ஆமா கணேஷ், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களுக்கு யாரு தகவல் சொன்னா என மணி கேட்க, அது வித்யா சொன்னா என்றான் தயங்கியபடி. வித்யாவை எப்படி உங்களுக்கு தெரியும்? நானே நேத்து தான் அவளை முதல் தடவை பார்த்திருக்கேன் என்ற யோசனையோடு மணி கேட்க, சித்தப்பா உங்ககிட்ட இன்னொரு உண்மையை சொல்லணும் என்றான் கணேஷ். சித்தப்பாவா? என்ன சொல்றீங்க? நானும் வித்யாவும் ஒருத்தர் காதலிக்கிறோம். ஏற்கனவே நாங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சு பேசிட்டோம். உங்ககிட்ட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வருண் மேகா காதலுக்கு சம்மதமாக தான் ராமகிருஷ்ணன் மாமாவும் கமலாத்தையும் உங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வித்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க எனக்கு சித்தப்பா தானே என்றிட, நிஜமா என்ற ரீதியில் மணிமாறன் ராமுவை பார்த்தார். டே மணி, என்ன மன்னிச்சிருடா என ராமு கேட்க, இல்லடா நான் தான் மன்னிப்பு கேட்கணும். உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். நான் அவமானப்படுத்தியும் நீ திரும்ப வந்து பேசுனதுனாலதான் இப்ப என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நல்ல பையன் கிடைச்சிருக்கான். நான் தான் மன்னிப்பு கேட்கணும், நன்றியும் சொல்லணும் என மணி கூறினார். அண்ணா, நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நம்ம ஒன்னா இருக்கலாம்னா என கமலா கூற, அது முடியாது. இப்ப நீங்க என்னோட சம்மதி ஆயிட்டீங்க. நான் எப்படி சம்மதி வீட்டுல வந்து இருக்க முடியும் என கூறி சிரிக்க, டேய் என்ன பேசுற நீ? எப்பவும் நீ என் நண்பன் தாண்டா. எனக்கு ஒரு பையன் இருந்தா அவனை வித்யாக்கு கட்டி வச்சு கடனை தீர்த்திருக்கலாம் என மணி சிரிப்புடன் கூற, ஐயோ சித்தப்பா, உங்க நட்பை வளர்க்க எனக்கு ஏன் ஆப்பு வைக்கிறீங்க என கணேஷ் பதறி போய் கேட்க, ஐயோ கணேஷ், நான் சும்மா சொன்னேன்பா, பதறாத. நீயே எனக்கு பையன் மாதிரிதான். இப்பவும் கணக்கு சரியாயிட்டு என கூற அங்கே சிரிப்பு சத்தம் மட்டுமே கேட்டது. வித்யா, நீ என்னம்மா படிக்கிற என மணி கேட்க, நானும் காலேஜ் ஃபைனல் இயர் தான் மாமா படிக்கிறேன் என்றாள். அதனை கேட்டு மேகாவோ, ஆமா வருண், எனக்கு ஒரு சந்தேகம். வித்யாவும் ஏன் வயசு தானே, ஆனா நம்ம சின்ன வயசுல வித்யா நம்ம கூட இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே என மேகா கேட்க, ஆமாடா, அப்போ வித்யா இல்லையே, எப்படி என மணியும் புரியாமல் கேட்க, அது வித்யாவை நாங்க தத்தெடுத்து தான் வளர்க்குறோம் என ராமு கூற, ஆமாண்ணா, எனக்கு 2வது பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு 2வது குழந்தை பெத்துக்க முடியாதபடி பண்ணிட்டார். அதான் வித்யா 7 வயசா இருக்கும்போது அவளை தத்தெடுத்தோம். ஓ அப்படியா? என்ன நீங்க பிள்ளைங்க முன்னாடியே சொல்றீங்க? அவ வருத்தப்பட போறா. எதுவும் நினைச்சுக்காதம்மா வித்யா, எனக்கு தெரியாது என்க. ஐயோ மாமா, நீங்க வேற. நான் தத்தெடுக்கப்பட்டவதான்னு எனக்கே தெரியும். நான் இதுவரை அதை நினைச்சு வருத்தப்பட்டதே இல்லை. என் அப்பா அம்மா அண்ணா அந்த அளவு பாசம் வச்சு என்னை வளர்த்திருக்காங்க என்னை மிகவும் மகிழ்ச்சியாக கூற, ரொம்ப சந்தோஷமா என்றார் மணி. மாப்பிள்ள, உங்க வீட்டுல இதை பத்தி பேசிட்டீங்களா என வருண் கேட்க, இல்ல மச்சான், பேசல. கூடிய சீக்கிரம் பேசிடுவேன். சரிங்க மாப்பிள்ள. உங்களுக்கு என்ன மச்சான், இப்பவே மேகா உங்க பொண்டாட்டி ஆயிட்டா. இனிமே உங்க கூட தான் இருப்பா. கவலையே இல்ல. என்ஜாய் மச்சான். இல்ல மாப்பிள்ள, அப்படியெல்லாம் இல்ல என்றார். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என மணிமாறன் வருணிடம் கேட்க, ஆமா மாமா, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த ஆசை கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்ல, வித்யா கல்யாணம் முடிஞ்ச அப்புறம்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்பாக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனால கணேஷ் வித்யா கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஊரறிய நடக்கட்டும். மேகாக்கும் கல்யாணம் பத்தின கனவுகள் எல்லாம் இருந்திருக்கும். அதுவரை மேகா உங்க பொண்ணாவே இருக்கட்டும் என்று அவளுக்காகவும் அவள் குடும்பத்திற்காகவும் யோசித்து கூற, எப்படிடா நீ மட்டும் எங்களுக்காக மட்டுமே யோசிக்கிற என மேகா தன்னவனிடம் காதலாக கேட்டாள். அது என் கடமைமா என அவளின் தலையை வருடியவாறு கூறினான் வருண். டே ராமு, நீ கொடுத்து வச்சவண்டா. எனக்கு இப்படி ஒரு மகன் இல்லையேன்னு இப்போ நினைக்கிற என மணி கூற, அதுக்கு என்னடா, இப்ப வருணும் உனக்கு பையன் தாண்டா என ராமுவும் கூற, பேசாம வருண் மேகாக்கு கணேஷ் வித்யாக்கு ஒரே நாள்ல ஒரே மேடையில கல்யாணம் வச்சிடலாம். எப்படி ஐடியா என சுரேஷ் ஐடியா கொடுக்க, அடடே, இது கூட நல்ல யோசனையா இருக்குது என்றார் மணி. ஆமா, கணேஷ் வீட்டுல சம்மதிச்சா அப்படியே வச்சுக்கலாம் என ராமுவும் கூற, பரவாயில்லையே சுரேஷன்னா, வர வர உங்க அறிவு வழிஞ்சு போடுது என வித்யா சுரேஷை கலாய்க்க, அதான என்ன அசிங்கப்படுத்தலனா உனக்கு தூக்கம் வராதே என சுரேஷ் நொந்து கொண்டு கேட்க, ஹே பாலு, சும்மா இருடி, அவன் என் நண்பன், நான் மட்டும்தான் கலாய்ப்ப என வருண் அவனுக்கு ஆதரவாக கூறினான். அப்படி சொல்லு மச்சான் என வித்யாவிற்கு பழிப்பு காட்ட அந்த அறை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருந்தது. அப்பொழுது செவிலிய பெண் மணிமாறனையும் வருணையும் மருத்துவர் அழைப்பதாக கூறி செல்ல, எதற்காக என அனைவரும் யோசிக்க இருவரும் மருத்துவர் அறை நோக்கி சென்றனர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா கெட் இன். கூப்பிட்டீங்களா டாக்டர் என இருவரும் கேட்க, ஆமா உட்காருங்க. சொல்லுங்க டாக்டர். நிஜமா நடந்ததை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க அதிர்ஷ்டம் தான் அதுன்னு நினைச்சேன்.
நான் அதை பத்தி ஆராய்ந்து பார்த்தேன். அப்பதான் ஒண்ணு தெரிஞ்சது. இது அதிசயம்லாம் இல்லை, மருத்துவ ரீதியா தான் நடந்திருக்கணும். என்ன டாக்டர் சொல்றீங்க என வருண் புரியாமல், ஆமா மிஸ்டர் வருண், அவங்களுக்கு ரத்த ஓட்டம் நின்று இருந்தது நெத்தில இருந்து போகிற நரம்புல தான். நீங்க எக்ஸாக்டா அதே இடத்துல அழுத்தமும் முத்தம் கொடுத்ததுனால அங்க நின்னு போயிருந்த ரத்த ஓட்டம் நீங்க கொடுத்த பிரஷர்ல மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்க கொடுத்த முத்தம் தான் மேகாவோட நினைவை திரும்ப கொண்டு வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இப்பவும் உங்க காதல் தான் மேகாவை காப்பாத்திருக்கு. கங்க்ராட்ஸ் மிஸ்டர் வருண் என்றார் அவர். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு டாக்டர். தேங்க்யூ சோ மச் டாக்டர். இதுல நான் செஞ்சது எதுவுமே இல்லை. உங்க எல்லாரோட வேண்டுதல், பாசம், காதல் இதெல்லாம் தான் மேகாவை காப்பாத்திருக்கு. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல டாக்டர்? இதுக்கப்புறம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எந்த விஷயத்தையும் அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆக விடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. தலைவலி ஏதாவது அடிக்கடி வந்த உடனே கூட்டிட்டு வாங்க. மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே டாக்டர், அப்ப நாங்க இன்னைக்கே அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாமா? தாராளமா. தேங்க்யூ டாக்டர், நாங்க வரோம் என்றபடி இருவரும் மேகா இருந்த அறைக்கு வந்தனர். என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல என வைதேகி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என அவர் கூறிய அனைத்தையும் மணிமாறன் அனைவரிடமும் கூற, அதனை கேட்டு அனைவரும் ஆச்சரியமும் நிம்மதியும் அடைந்தனர். அப்போ இந்த முத்தத்தை வந்து அப்பவே கொடுத்திருக்கலாம்ல என தான் ஒரு காமெடி கூறியதாக நினைத்து சுரேஷ் மட்டுமே சிரிக்க, அப்போ வந்த அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாம்லனா என வித்யா சுரேஷின் மூக்கை உடைக்க, அவனை தவிர அனைவரும் சிரித்தனர். ஏங்க மானத்தை வாங்குறீங்க என சுஜி சுரேஷை பார்த்து கேட்க, அவனோ அசடு வழிந்தான். சுஜிமா, உன் தாத்தா இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருமா, வர முடியாம போச்சு. ஐயோ என்னப்பா நீங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, ஆம்பளை துணை இல்லாம ரொம்ப தவிச்சு போயிருப்பீங்க, நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா? இல்லப்பா, சுரேஷ் என் கூட வந்தாரு, அவர் தான் எல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு என தன்னவனை பெருந்தன்மையாய் கூறினாள். சுரேஷ் சுரேஷ் எப்படி அங்க? உனக்கு சுரேஷ் தெரியுமா முன்னாடியே? அது வந்துப்பா, நானும் அவரும் ஒருத்தர் விரும்புறோம் என்றால் தயங்கியபடி. அடடே, அப்படியா? கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்க கடமையை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா தம்பி? நல்லது. ஆமா அங்கிள், சுஜிக்கு நான் பண்ணாம வேற யாரு பண்ண போறா? பரவாயில்ல, தங்கமான பையனாதான் இருக்க. அப்புறம் உங்களுக்கு எப்ப கல்யாணம்? சுஜி வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க. அவ படிப்பு முடிச்சு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பத்தி யோசிக்கணும் அங்கிள் என்று சுரேஷ் கூற, டே மச்சான் இது எப்போ சொல்லவே இல்லை என்றான் வருண். ஆமாண்ணா, நேத்து காலையில அம்மா தம்பி யாரு நமக்காக இவ்ளோ பண்றாருன்னு கேட்டாங்க. நான் காதலிக்கிறவர்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் பேசினாங்க அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க என சுஜி கூற, வாழ்த்துக்கள் மச்சான். ஹே சுஜி, ஒரு வழியா உன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு போலயே என மேகா சுஜியிடம் கேட்க, அவளோ வெட்கப்பட்டு சிரித்தாள். சுரேஷ், அப்போ உங்க வீட்டுல சம்மதம் சொல்லலையா என மணி கேட்க, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல அங்கிள். நான் ஆசிரமத்துலதான் வளர்ந்தேன். எனக்கு கிடைச்ச முதல் சொந்தம் என் மச்சான் வருண் தான். அதுக்கப்புறம் அவன் மூலமா தான் எனக்கு அப்பா அம்மா வித்யான அழகான குடும்பம் கிடைச்சது. இப்ப சுஜியும் கிடைச்சிருக்கா, அதுவும் என் மச்சான் மூலமா தான். என் உலகம் அவன் மட்டும்தான் என சுரேஷ் கண்கலங்கி கூற, அனைவரும் கண்கலங்கி இருந்தனர். மன்னிச்சிருப்பா, நான் கேட்டிருக்க கூடாது. இப்ப கண்கலங்க வச்சுட்டேன். ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் என் மச்சானை நினைச்சு ஆனந்த கண்ணீர் தான் சிந்துறேன் என சுரேஷ் கூறவும், வருண் தன் நண்பனை கட்டி கொண்டார். அவர்களின் நட்பின் ஆழத்தை கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்பு மேகாவை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர். அப்பொழுது ராமு, சரிடா மணி, அப்ப நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்றிட, டேய் என்னடா 2 நாள் கூட ஆகல, வந்த அன்னைக்கே உன்னை ஒழுங்கா கூட உபசரிக்கல. நமக்குள்ள என்னடா உபசரிப்பெல்லாம், நம்ம வீடு தானே. இல்லனா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போங்க என வைதேகியும் கூற, இல்லம்மா, வித்யாவுக்கு காலேஜ் இருக்கு, ஏற்கனவே நிறைய லீவு போட்டாச்சு, வருமா? இப்பதான் சம்மந்தி ஆயாச்சே, அடிக்கடி வருவோம். சரிடா மணி, பிள்ளை படிப்புக்காக உன்னை விடுறேன். சித்தப்பா, நானும் கிளம்புறேன். விஷயம் கேள்விப்பட்டு அவசரமா ஓடி வந்தேன், போய் எல்லாம் பார்க்கணும். அதுவும் இல்லாம நான் கார்ல தான் வந்திருக்கேன். நானே மாமா அத்தை வித்யாவை கூட்டிட்டு போயிருவேன். மதுரையும் தூத்துக்குடியும் பக்கம் தானே என கணேஷ் கூற, தன்னவனுடன் பயணிக்க போவதை நினைத்து சந்தோஷம் கொண்டாள் வித்யா. வித்யா, உன் காட்டுல மழைதான் போல என சுரேஷ் வித்யாவை கிண்டல் செய்ய, சும்மா இருங்கண்ணா என வெட்கப்பட, என் தங்கச்சிக்கு வெக்கம் கூட பட தெரியுமா என வருணும் சேர்த்து கிண்டல் செய்ய வித்யாவோ சிவந்து போனாள். சரி மச்சான்,
அப்ப நாங்க வரோம் என கணேஷ் வருணிடம் கூற, சரிங்க மாப்பிள்ள, சீக்கிரம் வீட்டுல பேசுங்க. கண்டிப்பா மச்சான், 2 நாள்ல பேசுற வீட்டுல, கவலைப்படாதீங்க. அவ்வாறு ராமு, கமலா, வித்யா, கணேஷ் நால்வரும் அனைவரிடமும் விடை பெற்று தங்கள் ஊரை நோக்கி பயணமாயினர். இங்கே வருண், மேகா, சுரேஷ், சுஜி, மணி, வைதேகி அனைவரும் கலகலப்பாக பேசிக் கொண்டிருந்ததில் அந்த நாள் அப்படியே கடந்தது. மறுநாள் காலை வருண் மணியிடம், மாமா, அப்ப நாங்க 4 பேர் இன்னைக்கு சென்னை கிளம்புறோம். ஏன் மாப்பிள்ள அவசரமா கிளம்பணும்னு சொல்றீங்க? இல்ல மாமா, எனக்கும் சுரேஷ்க்கும் கம்பெனில வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே மேகாவும் சுஜியும் காலேஜ்ல நிறைய லீவ் எடுத்துட்டாங்க. அதான் இப்பதான் எல்லாம் சரியாயிட்டல. அப்படியா? சரிங்க மாப்பிள்ள, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, மேகாவை பாத்துக்க, அப்புறம் எனக்கு என்ன கவலை என்றார் சிரித்தபடி. கண்டிப்பா மாமா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மாமா. என்ன மாப்பிள்ள? இல்ல மாமா, 3 வருஷம் முன்னாடி நான் உங்களை பார்த்தப்போ நீங்க என்ன மன்னிக்கணும்னா நான் மேகாவை சந்திக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கினீங்கல்ல, அதை நான் மீறிட்டேன்னு நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி மேகாவா தான் என்னை தேட ஆரம்பிச்சா. அதை நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க மீறலைன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதான் மாமா. ஐயோ, என்ன மாப்பிள்ள நீங்க, அதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை. என் மாப்பிள்ள அக்மார் தங்கம் என்றார் அவனை அணைத்தபடி. ரொம்ப நன்றி மாமா. ஆமா சுஜி, சுரேஷ் எங்க போனாங்க? சுஜி வீட்டுல சொல்லிட்டு வரலான்னு 2 பேரும் போயிருக்காங்க மாமா. அவங்க வந்தது நாங்க கிளம்புறோம். சரிங்க மாப்பிள்ள. பின்பு 4வரும் பேருந்தில் சென்னை நோக்கி பயணமாயினர். மேகா, வருண் ஒரு சீட்டிலும் சுஜி, சுரேஷ் ஒரு சீட்டிலும் அமர்ந்து கொண்டனர். தத்தம் இணைகளுடன் காதல் மொழிகள் பேசிக்கொண்டு வர அவர்களின் அந்த பயணம் இனிதாக அமைந்தது. கனவு 24. மாமா என மேகா வருணை அழைக்க, அவனும் இவ யாரு கூப்பிடுறா என திரும்பி பார்த்தவன், என்னம்மா, யார கூப்பிடுற? உனக்கு தெரிஞ்சவங்க யாரும் வந்திருக்காங்களா என்றிட, பொடா மடையா என்றவள் திரும்பிக் கொண்டாள். ஏண்டி சொல்லும், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? வேணாம், ஏதாவது திட்டிட்டு போறேன். மூடிட்டு உட்காரு. எது? மூடிட்டு உட்காரா? ஆஹா, வசமா மாட்டிக்கிட்டோமே. செல்லம் மேகா. மேகா, மேகா செல்லம். என்ன? சத்தியமா எனக்கு நீ ஏன் கோபப்படுறன்னு புரியல. நீ பாவம் என முகத்தை பாவமாக வைக்க அதனை கண்டவளுக்கோ சிரிப்புதான் வந்தது. டே மாங்கா, எவ்வளவு ஆசையா உன்னை மாமான்னு கூப்பிட்டேன் தெரியுமா? நீ என்னடானா சிப்ப. அடி கள்ளி, நீ என்னதான் கூப்பிட்டியா என வருண் கேட்க, இல்ல உங்க தாத்தவ. ஹே சாரிடி, முன்ன பின்ன இப்படி நீ கூப்பிட்டது இல்லல்ல, அதான் மாமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எங்க இன்னொரு தடவை கூப்பிடு பாப்போம். அதெல்லாம் தானா வரும், இப்போ வராது. வரும்போது கேட்டுக்கோ. பாரு என் மாமன் பொண்ணுக்கு கோவம் எப்படி வருதுன்னு. ஆமா, அப்படித்தான் வரும். பரவாயில்ல, நான் சமாளிச்சுப்பேன். ஏன்னா நீதான் என் மக்கு பொண்டாட்டியாச்சே. பாவி, உன்னை நம்புனேல்ல, நீ என்ன மக்குன்னு சொல்ற? சும்மா சொன்னேன்டி. லவ் யூ மேகா. டே மாமா, நான் மயக்கத்துல இருந்தப்போ ரொம்ப துடிச்சிருப்பல. ஆமாடி, உயிரே போயிருச்சு. எனக்கு நினைவு திரும்பாமையே போயிருந்துச்சுன்னா என்னடா பண்ணிருப்ப? ரொம்ப சிம்பிள், நானும் செத்திருப்பேன் என அசால்ட்டாக கூற, டேய் லூசு, என்னடா பேசுற? உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கு. நான் தான் முக்கியம்னு செத்துருவியா? வேற என்னடி பண்ண சொல்ற? நான் கடமையை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தா கண்டிப்பா உன்னோட இருந்த இந்த கொஞ்ச நாள் நினைவுகளோட காலம் முழுக்க இருக்கலாம். ஆனா இவங்க அப்படி இருக்க விட மாட்டாங்க. இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. உன்னை நினைச்சிட்டு வேற பொண்ணு எப்படிடி? நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்கு சாவுறது பெட்டர் என கூறும்போதே அவன் கண்களின் ஓரம் கண்ணீர் வந்தது. அவன் கண்ணீரை துடைத்தவாறே, அவ்வளோ லோ பண்றியாடா என்ன என காதலாக கேட்க, ஆமாடி பொண்டாட்டி, நீ இல்லனா நான் இல்லை. ஆனா உன் காதல் அளவுக்கெல்லாம் என்னோடது பெருசு இல்லை. நீ தாண்டி வேற லெவல். என்னோட காதலுக்கு கூட சின்ன வயசு பழக்கம். என் மாமா பொண்ணுன்னு ஒரு காரணம் இருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தனை எப்படி இருப்பான்னு கூட தெரியாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம காதலிச்சு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் நீ என்கிட்ட என்ன பத்தி சொல்லும் போது அவ்வளோ காதல உன் கண்ணுல பாப்பேன். எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ உன் கனவுல நான் வந்திருக்கேன். அதனால தானே உன்னோட காதல் எனக்கு கிடைச்சது என கர்வமாக கூறினான். லவ் யூ மாமா என காதலாக கூற, லவ் யூடி, லவ் யூ டூடி பொண்டாட்டி என்றான் அவள் நெற்றியில் முட்டியபடி. மாமா, நம்ம வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு நொடியும் அனுபவிச்சு வாழணும்டா. இந்த ஜென்மத்துல எனக்கு அது போதும்டா என மேகா கூற, அவளின் கண்களை காதலாக நோக்கி, அர்த்தம் கூறும் வரிகளாய் நீயும், இனிமை சேர்க்கும் இசையாய் நானும், இணைந்து வாழ்க்கையினும் அழகிய பாடலை காதல் கொண்டு பாடுவோம் வா
என கவிதையாக தன் பதிலை கூற, ஹே சூப்பர் மாமா, எப்படி நீ இப்படி கவிதை சொல்ற? அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது கவிதை சொன்ன, கவிதையெல்லாம் எழுதுவியா நீ? அதெல்லாம் இல்லடி, உன்னை பார்த்த அப்புறம்தான் என் மனசுல உள்ள வார்த்தைகள் எல்லாம் கவிதையா வெளியே வருது. ஆஹா, எனக்கு ஒரு கவிதை வந்துச்சு உன்னை தேடிட்டு இருந்த அந்த நாட்கள்ல. பாரா, எங்க சொல்லு கேப்போம். முகம் காட்டாமல் நீ எங்கே, உன் முகம் காணாமல் நான் எங்கே, கண்களால் மட்டுமே கைது செய்தாய், கண்முன்னே வந்துவிடு என் கனவில் வந்த கல்வனே என அவனின் கண்களை பார்த்தவாறே இவளும் காதலுடன் கூற, சூப்பர் டி, சரி அதான் கண் முன்னாடி வந்துட்டேல்ல, இப்ப எனக்கு என்ன பரிசு கிடைக்கும் என வருண் கூறவும் மேகா சட்டென ஞாபகம் வந்தவளாய், அச்சச்சோ பூச்சி மறந்தே போயிட்டேன்டா. என்னடி மறந்த? எப்போ வரும் நீ என் கண்ணுல காட்டுறியோ அப்பதான் உன் முன்னாடி நான் வருவேன்னு பிள்ளையார்கிட்ட சவால் விட்டுட்டு வந்தேன்டா. அன்னைக்கு இன்னும் அவர் ஒரு தடவை கூட போய் பார்க்கல. ஆமாடி, நானும் நீ மயக்கத்துல இருந்தப்போ அவர்கிட்ட என் காதலால என் மேகாவை நான் கண்ணு முழிக்க வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு வந்தேன்டி. இது வேறையா? சரி, ஊருக்கு போன உடனே போய் பாத்துருவோம். பாவம் அவரு. ஆமா ஆமா, பாவம் தான் அவரு, நம்ம கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரு என கூறி இவன் சிரிக்க, அதை கேட்டு அவளும் சிரிக்க, அதனை கேட்டு, உங்களை சேர்த்து வச்சேன் பாத்தீங்களா, நீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க, எல்லாம் என் நேரம் என பிள்ளையாரை கடுப்பாகி புலம்புவார் போலும். ஏமா ரைட்ரு, நீ ரொம்ப மோசம். யாராது? அட நம்ம சுரேஷ். நான் என்னப்பா பண்ண? வருண் ஹீரோ தான் ஒத்துக்கிறான், அதுக்காக அவன் பேசுறத மட்டும் எழுதுற? காமெடி எனக்கு காதல் எல்லாம் இருக்கு, மறந்துடாத. பாருடா, காமெடி எனக்கு கோவம் வருது. வராதா பின்ன? நீ இப்படி ஓர வஞ்சனை பண்ற? சரி சரி, நானே அடுத்து உங்களை எழுததான் வந்தேன், நீ அதுக்குள்ள முந்திக்கிட்ட. நான் என்ன பண்ண? போ வர. அந்த பயம் இருக்கட்டும். எது பயமா? ஐயோ ஒண்ணுமே இல்லையே, நீங்க மெதுவா வாங்கன்னு சொன்னேன். ஓ, இவகிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், இல்லைன்னா சுஜியையும் ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருவா, கல் நெஞ்சக்காரி. இவ்வாறு மேகாவுக்கும் வருணுக்கும் காதல் உரையாடுகள் போய்கொண்டிருக்க, பின்னாடி இருக்கையில் இருந்த சுஜியும் சுரேஷும் உரையாடி கொண்டிருந்தனர். நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என சுஜி காதலாக கூற, யார்கிட்ட என்னமா கொடுத்து வச்சிருக்க என காமெடி பண்றேன் என்கிற பேர் வழி மொக்கை போட, அதில் கடுப்பான சுஜியோ, படாங், ஏய் நோ பேர்ட் வேர்ட்ஸ், ஏன் பேபிமா இப்படி என பாவமாக கேட்க, பின்ன என்னடா எவ்வளவு ஆசையா பேசுனா நீ மொக்க போடுற, இதுல ரைட்டர் கிட்ட சண்டை வேற, நீ அப்படியே பேசி கிழிச்சிருவ பாரு, செம்ம காண்டில் இருக்க, ஒழுங்கா மூடிக்கிட்டு இரு. என்னது மூடிக்கிட்டு இருக்கவா என சத்தமாக புலம்ப, அதை கேட்ட வருணும், என்ன மச்சான் அங்கேயும் மூடிட்டு இருந்தா வருது என கேட்டு சிரிக்க, ஆமா மச்சான், அப்ப அங்கேயுமா? இங்க வந்துச்சு, நான் சமாளிச்சுட்டேன். உனக்கு என்னப்பா, நீ ஹீரோ, நான் எப்படி சமாளிக்க? ஏதாவது ஐடியா கூட. அங்க பாரு தங்கச்சி முறைக்கிறா, அவ கொடுப்பா என கூறிவிட்டு வருண் திரும்பிக் கொள்ள, இங்கே சுரேஷோ சுஜி பக்கம் திரும்ப, இதையும் அவர்கிட்ட கேக்குற தூ என சுஜி காரி துப்பினாள். ஐயோ, சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டோமே. பேபிமா சாரிடா என கெஞ்சி கொண்டிருந்தார். இவ்வாறு சென்னை வரும் வரை சுஜியை சமாதானப்படுத்தி கொண்டே வந்தான் சுரேஷ். ஒரு வழியாக நால்வரும் சென்னை வந்து சேர்ந்தனர். நால்வரும் மேகா சுஜி தங்கியிருந்த வீட்டை அடைந்தனர். அப்பொழுது, மச்சான் நானும் மேகாவும் பிள்ளையார் கோவில் போகணும், நீங்க வரீங்களா? இல்லடா நீங்க போங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என கூறிக்கொண்டே சுஜியை பயத்தோடு பார்த்தான். அவளை முகத்தை திருப்பிக் கொண்டு கோபத்தோடு இருந்தாள். அட, நீ இன்னும் தங்கச்சிய சமாதானம் பண்ணலையா? அப்ப சரி. அப்போ ஓகே மச்சான், நாங்க போறோம், வா செல்லம் என மேகாவை அழைத்து கொண்டு பிள்ளையார் கோவில் சென்றான். நீ வேற ஏண்டா என் உயிரை வாங்குற என மனதில் நினைத்தபடி சுஜியிடம், சுஜிமா, பேபிமா, என்ன? சாரிடி செல்லம், உன் சாரிய நீயே வச்சுக்கோ என கோபத்தில் திரும்பி நின்றாள். நிஜமாக சுஜிக்கு கோபமெல்லாம் இல்லை, ஆனால் தன்னவன் கொஞ்சம் அழகை ரசிப்பதற்காகவே முறுக்கிக் கொண்டிருந்தாள். கடவுளே, இவ்வளவு சமாதானம் பண்ண ஏதாவது ஐடியா கூட என மனதில் நினைக்க, அப்பொழுது அவனின் மேல் மரத்திலிருந்து பூ ஒன்று விழுந்தது. இவனோ மேலே பார்க்க அந்த மரங்கள் முழுவதும் பூக்களால் நிறைந்திருக்க, அதனை கண்டவனுக்கோ சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. உடனே வருணுக்கு அவசரமாக குறுஞ்செய்து அனுப்பலானான். சத்தம் கேட்டு அலைபேசியை பார்த்த வருணோ அதனை படித்துவிட்டு சுரேஷை திரும்பி பார்க்க, அவனோ வருணை கையெடுத்து கும்பிட்டான் அழுகாத குறையாக. செல்லம், ஒரு நிமிஷம், பையன் ரொம்ப பாவம், ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கான், பண்ணிட்டு வந்துரு என கூறிக்கொண்டு வந்த வருண் மரத்தில் ஏறியவன் சுரேஷின் கண்ணசைவுக்காக காத்திருந்தான்.
இங்கே சுரேஷ் சுஜியின் முன் முட்டி போட்டு அமர்ந்து அவளை அழைக்க, அவள் சரியாக திரும்பும் நேரத்தில் கண்ணை காட்ட, வருண் கிளையை அசைக்க சுஜியின் மேல் பூக்கள் விழவும் சுரேஷ் ஐ லவ் யூ சுஜி என கூறவும் சரியாக இருந்தது. பூக்கள் தன் மீது விழவும் சந்தோஷப்பட்ட சுஜியோ சுரேஷ் ஐ லவ் யூ என கூறியதும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். ஏனென்றால் இவ்வளவு நாள் காதலித்தாலும் இருவருமே ஐ லவ் யூ என ஒருவருக்கொருவர் கூறியது இல்லை. சட்டென இவ்வாறு சொல்வான் என சுஜி எதிர்பார்க்கவில்லை. சாரிமா, நீ கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கை முழுசும் உன் கூட சந்தோஷமா வாழணும். லவ் யூ லாட் சுஜி என தன் மேல் விழுந்த மலரில் ஒன்றை எடுத்தவன் சுஜியிடம் முட்டி போட்டவாறு நீட்டினான். மகிழ்ச்சியில் திளைத்த சுஜியோ ஆனந்த கண்ணீருடன் லவ் யூ டூ சுரேஷ், லவ் யூ சோ மச் என கூறி அவன் கொடுத்த பூவை வாங்க கை நீட்ட, சுரேஷோ அதனை அவளிடம் கொடுக்காமல் விளையாட்டு காட்டினான். சுரேஷ் கொடுங்கப்பா என இவள் சினுங்க, அவனோ எழுந்து அவளை திருப்பி அவளின் தலையில் அதனை வைத்து விட்டான். அதில் வெட்கப்பட்டு சுஜியின் முகம் செவ்வானமாய் சிவக்க தன் அவளை ரசித்து பார்த்தான். அவர்களை கண்டு சிரித்த வருண் நம்ம வேலை முடிஞ்சது என நினைத்து கொண்டு வருண் கோவிலின் உள்ளே செல்லலானான். சாரிங்க, உங்ககிட்ட ரொம்ப கோவமா பட்டுட்டேன்ல, ரொம்ப திட்டேன். ஹே லூசு, என்கிட்ட நீ கோவப்படாம வேற யாரு படுவா? என்னை திட்டுறதுக்கு என் மச்சானுக்கு அப்புறம் உனக்கு தானே உரிமை இருக்கு. ஆனாலும் நீ நல்லா நடிக்கிறனா? ஏன்? ஆமா, கோவம் வந்தா மட்டும் வாடா போடான்னு சொல்ற, மத்த நேரம் வாங்க போங்கன்னு சொல்ற. அது அது சாரிங்க, இனிமே சொல்லல. அட லூசு, மத்த நேரமும் டா போட்டே கூப்பிடுன்னு தான் சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதை கேட்கறதுக்காகவே உன்னை கோவப்பட வைக்கலான்னு தோணுது. அதெல்லாம் எப்பயாச்சும் வரும், அப்ப கேட்டுக்கோங்க. இவ்வாறு வெளியில் இவர்கள் பேசிக் கொண்டிருக்க உள்ளே வருண் மேகா பிள்ளையாரிடம் பேசி வேண்டிக் கொண்டிருந்தனர். பிள்ளையாரப்பா, என்ன மன்னிச்சிரு, நீ உத்தமந்தான், ஒத்துக்கிறேன். என் வருணைய கண்ணு முன்னாடி கொண்டு வான்னு தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ கொண்டு வந்து என்னை காதலிக்க வச்சு என் கழுத்துல தாலியும் கட்ட வச்சுட்ட. நீ வேற லெவல். ரொம்ப நன்றி பிள்ளையாரப்பா. உன்னோட பவரோ பவர் தான். இதே மாதிரி நாங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணும். நான் கோபப்பட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நான் செஞ்ச தப்புக்கு உன் முன்னாடி 10 தோப்புக்காரனை போடுறேன் என கூறியவாறு தோப்புக்காரனை போட்டு முடித்து சாரி அண்ட் லவ் யூ பிள்ளையாரப்பா என சிறு பிள்ளை போல் கூறிக்கொண்டிருந்தாள். அதனை ரசனையாக வருண் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். நான் உத்தமன்னு நீ ஒத்துக்கிறியா? எவ்வளோ பெரிய மனசு. ஐயோ, இவங்க யாருமே என்ன கடவுளா மதிக்க மாட்டாங்க போலயே. திட்டுறதெல்லாம் திட்டிட்டு இப்ப சாரி வேற. இதுல உனக்கு நீயே எவ்வளவு பெரிய தண்டனை. 10 தோப்புக்காரனும் நல்லா வருவமா நீயே. அவனை பாரு, நான் ஒருத்தன் இங்க குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துருக்கேன், ஏன் முன்னாடியே உன்னை சைட் அடிக்கிறான். ஐயோ படுத்துறாங்கயா. போங்க, நல்லா இருங்க என பாவம் விநாயகரே நொந்து போனார். டே, எவ்வளோ சீரியஸா பிள்ளையார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நீ என்ன சிரிச்சிட்டு இருக்க? நீ மாறவே இல்லடி. பார்க்கதான் நீ பெரிய பொண்ணு, மனசெலவுல இன்னும் சின்ன பொண்ணை விட மோசண்டி நீ என வருண் கூற, ஆமா ஆமா மாற மாட்டேன், நீ வந்து பிள்ளையார கும்பிடு. வணக்கம் பிள்ளையாரே. என்னதான் என் காதலால என் மேகாவை கண்ணு முழிக்க வச்சாலும் கண்டிப்பா நீயும் உதவி பண்ணிருக்கணும்னு நம்புறேன். என் மேகாவை எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. இப்படியே நாங்க வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். நீதான்ப்பா ஆசீர்வாதம் பண்ணணும் என இவன் கண்மூடி வேண்டிக் கொண்டு இருவரும் பிள்ளையார் முன் விழுந்து கும்பிட்டு எழும்ப, திருச்சியில் வருணிடம் மேகாவிடம் பேசிய சாமியார் அவர்கள் முன் நின்றார். இவர்களை பார்த்து சிரித்தவர் ஆயுஷ்மான் பவ என்க, சாமி நீங்க எங்க என இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டனர். இவன் இருக்கும் இடமே நான் இருக்கும் இடம் என பிள்ளையாரை கை காட்டி கூறிவிட்டு, நான் கூறியது நடந்தேறிவிட்டதல்லவா என கேட்க, ஆமா சாமி, நாங்க நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை அமைஞ்சிட்டு ரொம்ப நன்றி சாமி. அப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு புரியல, இப்ப புரியுது என மேகா கூற, ஆமா சாமி, இவ்வளோ நடந்ததுனாலதான் என் மாமா என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரியே காரணத்தோட தான் நடந்திருக்கு என வருணும் கூற, அவர்கள் இருவரது பதிலுக்கும் சிரிப்பை மட்டும் பதில் அளித்து சென்று விட்டார் அவர். இவர்களோ என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாரு என்ற ரீதியில் பார்த்து, என்ன சாமி ஒண்ணுமே சொல்லாம போறீங்க என இருவரும் கேட்க, அவரோ திரும்பாமலே எல்லாம் அவன் செயல் என கூறிக்கொண்டே சென்று விட்டார். ஹே மேகா, உனக்கும் அவரை தெரியுமா? ஆமாடா, எனக்கும் கணேஷ்க்கும் நிச்சயம் நடந்துச்சுல்ல, அதுக்கு முந்தின நாள் நான் திருச்சி மலைக்கோவிலுக்கு போயிருந்தேன்டா. சுஜி என்னை சாமி கும்பிட கூப்பிட்டான். நான் இவர் மேல கோபத்துல இருந்ததுனால வரலன்னு சொல்லி வெளியே உட்கார்ந்தேன். அப்ப இவர் என்னை பார்த்து
உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போனாருடா. ஆமா, உனக்கு எப்படி இவரை தெரியும் என்று கேட்க, நீ மயக்கத்துல இருக்கும்போது பிள்ளையார்கிட்ட சவால் விட்டேன்னு சொன்னேல்ல, அப்போ இவர் என் கண்ணு முன்னாடி நின்னு காரணமின்றி காரியம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு என்க. நம்மளை எப்படி அவருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? வா கிளம்பலாம் என கோவிலில் விட்டு வெளியே வந்தனர். பின்பு மேகாவும் சுஜியும் வீடு செல்ல வருணும் சுரேஷும் தங்கள் வீட்டிற்கு சென்றனர். மதுரையில் கணேஷ் வீட்டில் தன் காதலை பற்றி கூற பெற்றவர்களை அழைத்து அவர்கள் முன் அமர்ந்தான். சொல்லுடா பார்த்திபா, என்ன விஷயம் என அவன் அப்பா கேட்க, அது வந்துப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை என்றான் தயங்கியபடி. என்னடா சொல்ற? நீ தானே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அப்புறம் என்ன என அவனின் அம்மா கேட்க, இல்லம்மா, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். 1 வருஷத்துக்கு முன்னாடியே காதலிச்ச, ஆனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு விட்டுட்டேன். இப்பதான் தெரியும் அந்த பொண்ணு என்ன காதலிக்கிறான்னு. என்ன பார்த்திபா, பொறுப்பு இல்லாம பேசுற? பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்ல? அந்த கவலை உங்களுக்கு வேணாம்ப்பா, நானே அவங்க வீட்டுல சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, மேகாவும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. மணி சித்தப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாங்க. உங்க சம்மதம் மட்டும்தான்ப்பா வேணும். மணி சித்தப்பாவா? என்னடா சொல்ற? அது வந்துப்பா, நான் காதலிக்கிற பொண்ணு மேகா காதலிக்கிற பையனோட தங்கச்சி தான்ப்பா. நம்ம ரேகாவோட ஃப்ரெண்ட் அண்ணா கல்யாணத்துல கூட வந்திருந்தாளே எங்க அவனின் அண்ணையோ. டே, பச்சை புடவை கட்டியிருந்தாலே அந்த பொண்ணா? ஆமாமா, நீயும் பாத்தியா? ஆமாடா பார்த்தேன். எனக்கு பார்த்ததும் இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் உனக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்ச. சூப்பர், எனக்கு ஓகேடா என கணேஷின் அம்மா பச்சை கொடி காட்ட, தேங்க்ஸ்மா. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? மணி வீட்லயே ஒன்னும் சொல்லல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? உங்க அம்மாவும் ஓகே சொல்லிட்டா, எனக்கும் சம்மதம் தான் என்றிட, ரொம்ப தேங்க்ஸ்பா, உங்ககிட்ட சொல்லாமே எல்லாம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா. விடுடா, பொண்ணு வீட்டுல தலை குனிஞ்சு நிக்கணுமேனு தான் திட்டினேன், அதையே நீ பேசி முடிச்சிட்ட. நீ எது பண்ணாலும் சரியா தாண்டா செய்வ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. பொண்ணு வீட்டுல எப்ப சம்மதம் கேட்க போலாம்? அப்பா, அதுவும் வாங்கியாச்சுப்பா. அட பாவி, எங்களுக்கு வேலையே வைக்காம பண்ணிட்டியடா. சரி, மருமகளை நான் பார்க்க வேணாமா? நல்ல நாளா பார்த்து பொண்ணை பார்த்துட்டு நிச்சய தேதி குறிச்சிட்டு வந்துடலாம் என்று அவன் அன்னை கூற, ரொம்ப தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்மா என சந்தோஷத்தில் மிதக்க ஆரம்பித்தான் கணேஷ். இந்த நல்ல செய்தியை உடனே வித்யாவிற்கு அழைத்து சொல்ல அவளும் கல்யாண கனவுகளில் மிதக்க ஆரம்பித்தாள். இதுதானா, இதுதானா, எதிர்பார்த்த அண்ணாலும் இதுதானா, இவன் தானா, இவன் தானா, மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. இதுதானா, இதுதானா, எதிர்பார்த்த நாளும் இதுதானா, இவன் தானா, இவன் தானா, மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா. கனவு 25. கணேஷ் வீட்டிலும் அவர்களது காதலுக்கு சம்மதம் தெரிவித்தனர். அங்கே மேகாவும் சுஜியும் தங்கள் காதலோடு சேர்த்து படிப்பிலும் கவனம் செலுத்தினர். வருணும் சுரேஷும் தங்கள் பணியில் முழுமூச்சாக உழைத்து நல்ல நிலைமைக்கு முன்னேறினர். கணேஷ் தன் பெற்றோருடன் சேர்ந்து வித்யாவை பெண் பார்க்க வந்திருந்தார். கணேஷின் அம்மாவிற்கு ஏற்கனவே வித்யாவை பிடித்திருக்கும் பட்சத்தில் இன்று நேரில் அவளின் துருதுரு பேச்சும் அன்பான உபசரிப்பும் மேலும் அவளை பிடிக்க வைத்தது. ராமுவும் வித்யா தத்தெடுக்கப்பட்டவள் என்ற உண்மையை அவர்களிடம் கூற கணேஷின் அப்பாவிற்கு ராமுவின் நேர்மை பிடித்து போக முழு சம்மதம் தெரிவித்து விட்டார். 1 மாதத்தில் இவர்களுக்கு நிச்சயம் நடந்தேறியது. அச்சமயம் வருண் வேலை காரணமாக 1 மாதம் வெளிநாடு சென்றிருந்ததால் அவனால் கலந்து கொள்ள முடியவில்லை. வித்யாவின் படிப்பு முடிந்துதான் திருமணம் என கணேஷ் கண்டிப்பாக கூறிவிட்டான். வித்யா மேகாவின் படிப்பு முடிய இன்னும் 7 மாதம் இருக்க ராமு, கமலா, மணி, வைதேகி, கணேஷ், அப்பா, அம்மா என அனைவரும் கலந்து ஆலோசித்து அவர்கள் படிப்பு முடிந்த 1 மாதத்தில் கணேஷ் வித்யாவிற்கும் வருண் மேகாவிற்கும் ஒரே மேடையில் திருமணம் என தேதி குறித்தனர். படிப்பு, வேலை, காதல் என அவர்களை நாட்கள் ஸ்வரமாய் உருண்டோடியது. 8 மாதங்களுக்கு பிறகு, டேய் மாமா, இங்க வாடா, பாப்பா அழுதுட்டே இருக்கா, கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாடா என மேகா தன் குழந்தையை கையில் வைத்து கொண்டு தன்னவனை அழைக்க, ஏண்டி வாய் மட்டும் நல்லா பேசுற, குழந்தைய கூட சமாளிக்க தெரியல என நக்கல் செய்ய, ஓவரா பேசாத என்ன என முகத்தை திருப்ப, நீயே ஒரு குழந்தை, அப்புறம் எப்படி இன்னொரு குழந்தைய சமாளிப்பன்னு சொல்ல வந்த செல்லம் என வருண் சமாளித்தான். இதை என்ன நம்ப சொல்றியா, போடா என அவள் கூற, தெரிஞ்சிடுச்சா, அம்முக்குட்டி வாங்க வாங்க, அப்பா கிட்ட வாங்க வாங்க, ஏமா அழுவுற,
அம்மாவை பார்த்தா பயமா இருக்குதா என வேண்டுமென்றே அவளை வம்பிழுக்க, என் மூஞ்சிக்கு என்னவா, உனக்கு நானே ஓவர், அப்புறம் எதுக்கு மேடம் என்னை தேடி தேடி காதலிச்சிங்க என குறும்பாய் கேட்க, போடா நீ பாப்பாவை கொடு, நானே பாத்துக்கிறேன், பாப்பா அம்மா கிட்ட வா என மேகா கூறிக்கொண்டே கையை நீட்ட, அடியே எந்திரடி நேரம் ஆச்சு என்று சுஜியின் குரல் எங்கிருந்தோ ஒலிப்பது போன்றதொரு பிரமை. அதனை சட்டை செய்யாதவள் மீண்டும், பாப்பா அம்மா கிட்ட வாங்க என புலம்ப, அதனை கேட்ட சுஜியோ, அடி பாவி, விடிஞ்சாதான் உனக்கு கல்யாணமே, நீ அதுக்குள்ள குழந்தை அளவுக்கு போயிட்டியா என தலையில் அடித்துக்கொண்டு மீண்டும் எழுந்தவளோ, பாப்பா எங்க வருண் எங்க போனா என பதறி கேட்க, பிறகுதான் கனவு என தெரிந்தது. ச கனவா என வெட்கப்பட்டு கொண்டே சிரித்தாள். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் டி, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என புலம்பிய சுஜி ஒருவாறு அவளை குளிக்க அனுப்பினாள். பிறகு வித்யாவை பார்க்க, ஐயோ இன்னும் இவ என்ன அக்கப்போர் பண்ண போறாளோ தெரியலையே என புலம்பி விட்டு வித்யாவை எழுப்ப ஆரம்பித்தாள் சுஜி. வித்யா எந்திரி என்று குரல் கேட்டதோ, ஏங்க நாளைக்கு நம்ம பையனுக்கு கல்யாணம், நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும், கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, அப்பதான் வேலை பார்க்க முடியும் என புலம்பியவள் மறுபக்கம் திரும்பி படுக்க, அதில் கடுப்பான சுஜியோ நன்றாக அவளை தட்டி எழுப்ப, எழுந்து பார்த்தவளோ பேவென முடித்தாள். பின்பே அது கனவென தெரிந்து வெட்கப்பட்டு கொண்டே, அது அக்கா என கூற வர, நிறுத்து, எனக்கு தெரிஞ்சிட்டு, அவ கூட பரவாயில்லடி, குழந்தை அளவுக்கு தான் போனா, ஆனா நீ உன் பையன் கல்யாணம் வரைக்கும் போயிட்ட, இதெல்லாம் ரொம்ப ஓவர் சொல்லிட்ட என நொந்து கூற, சி போங்கக்கா எனக்கு வெக்கமா இருக்கு என்று முகத்தை மூடினாள். அடியே எத்தனை தடவை சொல்லியிருக்க என்ன அக்கானு கூப்பிடாதன்னு, அவரை அண்ணானு கூப்பிட்டு என்ன அக்கானு கூப்பிடுற, என்னடி முறை இது, அது பழகிட்டுக்கா என்று கூறிக்கொண்டு மேகா குளித்து முடித்து வர வித்யா குளிக்க சென்றாள். கடவுளே இவளுக்கு அலம்பல் தாங்க முடியல என மனதில் நினைத்து கொண்டாள் சுஜி. ஒரு வழியாக மணமக்கள் இருவரும் தயாராகிவிட்டனர். அருக்கு நிற பட்டுப்புடவையில் மெலிதான ஒப்பனையில் தங்கள் கண்ணாலனை கண்களாலேயே கவர மை தீட்டிய விழிகளில் தலை நிறைய மல்லிகை பூவுடன் வானோக தேவதைகளை மண்ணில் இறங்கியவாறு அவ்வளவு அழகாக இருந்தனர் இருவரும். அடடே என் கண்ணே பற்றும் போல அவ்வளவு அழகா இருக்கீங்க ரெண்டு பேரும், பார்த்த உடனே மாப்பிள்ளை ரெண்டு பேரும் பிளாட் தான் என நெட்டி முறித்தாள் சுஜி. அங்கே மணமகன் அறையில் மாப்பிள்ளை மச்சான் அலப்பறை தாங்க முடியாமல் தலையில் துண்டை போட்டு கொண்டு அமர்ந்திருந்தான் சுரேஷ். மாப்பிள்ள என்ன நீங்க ஒழுங்காவே தலை சிவல இருங்க, நான் சவி விடுறேன் என வருண் கணேஷிற்கு தலைவாரி விட, மச்சான் எனக்கு சீவிரன்னு சொல்லி உங்களுக்கு கலைஞ்சிட்டு பாருங்க, நான் சரி பண்றேன் என கணேஷ் வருணுக்கு வர, எப்பா டேய் முடியலடா உங்க அக்க போரு, ரொம்ப தாண்டா பண்றீங்க என சுரேஷ் புலம்பினான். ஏன் பாஸ் உங்களுக்கு பொறாமையா இருக்கா என கணேஷ் கேட்க, எனக்கு பொறாமையா, அது சரி நீங்க நடத்துங்க. இவ்வாறாக மணமகன்கள் கிளம்பி மணமேடையில் ஹோமகுண்டத்தின் முன் ஏனோ தானோ என்று மந்திரத்தை உச்சரித்தபடி மணமகள் அரைவாசலை ஏக்கமாய் பார்த்தபடியே அமர்ந்திருந்தனர். இருவரும் அவர்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்காமல் மணமகள்கள் இருவரும் அழகு மயிலென நடந்து வந்தனர். ஈ நுழைந்தால் கூட தெரியாத அளவுக்கு தன்னவளை ஆவண பார்த்தனர் மாப்பிள்ளைகள். மந்திரிச்சு விட்டது மாதிரி பார்த்தது போதும், மந்திரத்தை சொல்லுங்கோ என கடுப்பான ஐயர் கூற, அடப்பாவிகளா புரோகிதரையே பஞ்ச் டைலாக் பேச வச்சிட்டீங்களா என்று சுரேஷும் கூற, அதற்கு பின்பும் அவர்கள் தங்கள் பார்வையை மாற்றி விளக்கவில்லை. காதலுடன் தன்னவளின் முகம் காண அவளின் முகம் மாற்றத்தை கண்டு கண்களாயே என்னவென்று வருண் கேட்க, முறைப்பை மட்டும் பதிலாய் அளித்தாள் அவனின் மேகா. இவ எதுக்கு இப்படி முறைக்கிறா என யோசித்தவாறு, ஏண்டி செல்லம் மாமாவை முறைக்கிற என மெதுவாக அவள் காதில் கேட்க, உங்கிட்ட நான் என்னடா சொன்ன என முறைத்து கொண்டே கேட்டாள். என்ன சொன்ன இவ என அவன் யோசிக்க, பின்பு ஞாபகம் வர சட்டென மணமேடையில் இருந்து எழும்பினான். மாப்பிள்ள என்னாச்சு, ஏன் எந்திக்கிறீங்க என மணி கேட்க, டேய் தேவா என்னடா ஆச்சு என ராமு கேட்டார். ஒரு நிமிஷம் இப்ப வந்துருவேன் என கூறிக்கொண்டு வருண் வெளியே செல்ல அனைவரது முகத்திலும் குழப்ப ரேகைகள் படர்ந்தது. அவனின் பின்னே மணி செல்ல மணியின் பின்னே ராமுவும் வெளியில் சென்றனர். அவனும் மண்டபம் வெளியில் உள்ள பிள்ளையார் கோவிலில் நின்று, பிள்ளையாரப்பா ஒரு சின்ன ஹெல்ப், 1 மணி நேரத்துக்கு மட்டும் உன்னை நான் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கூறிக்கொண்டு அந்த சிறிய பிள்ளையார் சிலையை தூக்கி கொண்டு வந்து மணமேடையின் முன் வைத்தான். பிள்ளையார் சிலையை எதுக்கு மாப்பிள்ளை தூக்கிட்டு வந்திருக்கீங்க என மணி கேட்க, உங்க பொண்ணுதான் பிள்ளையார் முன்னாடிதான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா, அதான் என கூறிக்கொண்டு
மணமேடையில் வந்து அமர்ந்தான். என்ன செல்லம், இப்ப ஓகேவா என காதலாக தன்னவளை பார்த்து வருண் கேட்க, லவ் யூ மாமா என மேகா காதலுடன் கூறினாள். பிறகு ஐயர் மந்திரம் மோதிய பின்பு கெட்டிமேளம் என கூற, வருண் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குப்படி முதலில் கணேஷ் வித்யாவின் கழுத்தில் அனைவரின் ஆசிர்வாதங்களையும் அட்சதை மூலம் பெற்றுக்கொண்டு மாங்கல்யத்தை கட்ட வைத்தான். பின்பு மீண்டும் ஐயர் கெட்டிமேளம் என தன்னவனை காதலுடன் நோக்கி லவ் யூ பொண்டாட்டி என கூறி அவளின் பிறை நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு தன் கையில் இருந்த தாலியை கொண்டு இரண்டாவது முறையாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று 3 திருமுடிச்சிட்டான். அவளின் கனவில் வந்த கல்வன் இவ்வாறாக ஒரு ஜோடியின் விருப்பப்படி அழகான தருணமாய் நடந்தேறியது. மனதில் நின்ற காதலியே, மனைவியாய் வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கமாகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கமாகுமே என்று மண்டபத்தில் ஒலித்துக் கொண்டிருந்த பாடல் அந்த தருணத்தின் மேலும் இனிமை சேர்த்து, இருந்தாலும் உங்களுக்கே இது அநியாயமா தெரியல என சுரேஷ் இரு ஜோடிகளையும் பார்த்து கேட்க, ஏன் மச்சான் எங்களுக்கு என்ன என வருண் கேட்க, அவரே பாவம் இன்னும் பொண்ணு கிடைக்காம சந்தா பொண்ணு தேடி இன்னும் பிரம்மச்சரியா இருக்காரு. வெளியே சிவனேன்னு உட்கார்ந்திருந்தவரை குண்டு கட்டா உள்ள தூக்கிட்டு வந்து அவர் முன்னாடி 2 கல்யாணம் பண்ணி வெறுப்பேத்துறீங்க. அவர் வயிறு எப்படி எரிஞ்சிருக்கும் என சுரேஷ் பொய்யாக அழுவது போல் கண்ணை துடைத்து கொண்டு கூற, அவரு வயிறு எரிஞ்ச மாதிரி தெரியல, அவரு சொல்ற மாதிரி உங்க ஃபீலிங் சொன்ன மாதிரி இருக்கே என வழக்கம் போல வித்யா சுரேஷுக்கு பல்ப் கொடுக்க, இவ மட்டும் எப்படி நம்ம நினைக்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கிறா என வாய் விட்டே கதற, சுரேஷ் அண்ணா நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க என மறுபடியும் கலாய்க்க அனைவரது சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் மண்டபமே நிறைந்திருந்தது. பிறகு சுரேஷோ அன்று வருணிடம் மேகாவிடம் கடற்கரையில் தன் காதலை கூறும் பொழுது அவர்களை படம் பிடித்த அந்த போட்டோவை ஃப்ரேம் செய்து அதனை அவர்களின் கல்யாண பரிசாக அளித்தான். அதனை பார்த்த அனைவருக்கும் மகிழ்ச்சி. இதே மகிழ்வுடன் அவர்கள் காலம் முழுவதும் இருக்க வேண்டுமென நாமும் வாழ்த்துவோமாக. கனவில் வந்த கல்வனை காதலால் சிறைப்பிடித்து கணவனாக கரம் பிடித்து கடைசி வரையிலும் அவனை காதலிக்கும் கல்லியாகவும் தன் கண்ணாளனை கண்ணுக்குள் கண்ணாக பார்த்து கொள்ளவும் காதல்காரியாகவும் மாறிவிட்டாள் கல்வனின் காதலி. வருணன் மேகத்தில் தனது நீரை தேக்கி வைப்பது மழை பொழிவது போல் நம் வருணும் மேகாவிடம் தன் காதல் முழுவதும் தேக்கி வைத்து காதல் மழையில் காலம் முழுவதும் கரைந்து போயினர் இருவரும். கனவு சுபமாய் நிறைவடைந்தது. சுபம். கருத்து: நம்பினால் நடக்காதது என்று ஏதுமில்லை. நாம் முழு மூச்சாக ஒன்றை மனதார நம்பினால் கண்டிப்பாக அது நடந்தேறும். மேகா தன் காதல் மேல் கொண்ட நம்பிக்கையே வருணை அவளிடம் சேர்த்தது. வித்யா தன் காதல் மேல் கொண்ட நம்பிக்கையே கணேஷை அவளிடம் சேர்த்தது. தன் மாமன் மகளை கண்டிப்பாக சந்திப்போம் என்ற வருணின் நம்பிக்கைதான் மேகாவை அவனிடம் சேர்த்தது. நம்புவது மட்டுமே நம் முயற்சி. அதனை நன்றாக செய்தால் நாம் நினைத்தது நம்மை வந்தடையும். அவ்வாறு நம்மை வந்து சேராவிட்டால் அது நமக்கானது அல்ல என்பதையும் நம்ப வேண்டும். அதற்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நம்ப வேண்டும். நம்புவோம், நன்றாக இருப்போம். நன்றி. ஹலோ மக்களே, செழினியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. செழினியின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதைக்கான உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க. என்ன மக்களே, வருண் மேகாவோட கனவும் காதலும் உங்கள் மனம் மகிழச் செய்ததா? மீண்டும் உங்கள் மனம் வருடம் மற்றொரு கதையுடன் விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். தேங்க்யூ. பாய்.